ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் வித் விடியல். நான் உங்கள் சஞ்சய். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கைனமேட்டிக்ஸ் நெக்ஸ்ட் சாப்டர் போயிட்டோம். இல்லை ரெண்டாக பிரிக்கிறோம், 1D 2Dன்ட்டு. மோஷன் 1D மோஷன் 2D. மோஷன் 1Dனா என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ், 3 ஆக்சிஸ் பிரிப்போம். இதில் ஒரே ஒரு ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி மொத்தம் நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணோன்னா அது 1D. இதே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 2 ஆக்சிஸ் எடுத்து நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணோன்னா அது 2D. அவ்வளோங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸுக்கு அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த 1D 2Dன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு முக்கியமாக டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு 2 டேர்ம் வரும். என்ன சிம்பிளான டேர்ம்ஸ் தான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ், ட்ராவல்ட், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வரும். இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லிடுறேன். இப்போ ஒரு இடத்துல ஏன்னு ஒரு இடத்துல நிற்கிறீங்க நீங்கள், நெக்ஸ்ட்டு பின்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அதில் எதுவுமே இல்லை. ஒன்று நீங்கள் நேராக போகலாம், இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து வர சுற்றி வளைச்சி இன்னொரு வழியாக போய் வரலாம். இன்னொன்று ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்கட்டில் எப்படி போகிறீங்க. இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏலேருந்து பி இங்கே ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 10 கிலோமீட்டர் நடந்து போக மாட்டோம், பைக்கில் போகிறோம். இந்த பக்கம் போகும்போது ஒரு 12 கிலோமீட்டர். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இப்போ சுற்றி போகும்போது உங்களுக்கு தெரியும், பைக்கில் போகும்போது சுற்றி போனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். இங்கே உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வளைச்சி சுற்றி போய் திரும்பி இங்கே வர்றதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எதில் ரொம்ப நேரம் இருக்கும், எல்லாம் ரொம்ப தூரம் பைக்கில் போயிருப்பீங்க. இல்லை இந்த மேலே போகிற டிஸ்டன்ஸில் தான் இது ரொம்ப தூரம் நடந்து போயிருப்பீங்க, பைக்கில் போயிருப்பீங்க. அப்படிங்கிறப்ப டிஸ்டன்ஸ்னு எவ்வளோ கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்துருக்கீங்க, எவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்கீங்க, அதான் டிஸ்டன்ஸு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஏலேருந்து பின்னு எடுத்துக்குவோம். ஏலேருந்து பிக்கு ஒரு வெக்டார் வரைங்க. ஒரு வெக்டார் வரைச்சிட்டிங்கன்னா அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறாரு, இங்கேருந்து இங்கே போயிருக்கீங்க, இது டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கேருந்து இங்கே போகிறத நீங்கள் இப்படியும் போகலாம், இது டிஸ்டன்ஸு. 3மே டிஸ்டன்ஸ் தான். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கீங்க, எவ்வளோ தூரம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கீங்க. இதே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது டிஸ்டன்ஸு. எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கீங்க. இப்போ எப்படி சொல்கிறாரு, இப்போ ஒரு கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோயில் இருக்குது, கோயிலுக்கு வரிசை ரொம்ப பெரிய கோயில், திருப்பதி கோயில்னு வச்சுக்கோ. இந்த வரிசைக்கு இங்கே நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோயிலோட என்ட்ரன்ஸ் நிற்கிறீங்க. ஆனால் நீங்கள் இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். ஆனால் கூட்டம் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, உங்களை வரிசையில் போக சொல்லுவாங்க. வரிசையில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, உங்களை சுற்றி இப்படி வர வச்சுறானா உங்களை உள்ள நுழைய வைப்பாங்க. இங்கேருந்து இங்கே போகிறது டைரெக்டாக போனீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இதே இங்கே சுற்றி போகிறீங்களா, சுற்றி போய் இங்கே வரீங்களா, இங்கேயே நகர்ந்துருக்கீங்க, ஆனால் சுற்றி போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க, அதுதான் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கிங்க, இங்கே எக்ஸ்ட்ராவாக போயிருக்கீங்க. இப்படி போகிறீங்க, ஒரு வழியெலாம் போகிறீங்க, இங்கேருந்து இங்கே போகிறீங்க, இங்கேருந்து இவ்வளோ இங்கே வரையும் போயிருக்கீங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இன்டைரக்டாக போயிருக்கீங்களா, அது டிஸ்டன்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ ரிலேஷன் பார்ப்போம். டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேஸில் மட்டும் ஒன்று. ஸ்ட்ரைட்டாக போகிறீங்களே அப்போ டிஸ்டன்ஸுன்னு சொல்லலாம், அது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். மற்றபடி இப்படி வேறு வழியாக போகிறீங்களா, அது டிஸ்டன்ஸ் மாத்திரம். டிஸ்பிளேஸ்ங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக போகிறோன்னு மாத்திரம். இது ஃபஸ்ட்டு பார்த்து, இது செகண்ட் பார்த்து, இது தேர்டு பார்த்துன்னு வச்சுக்கோம். இந்த 3 வழியில் போகலாம். இந்த 3 வழியில் எது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இதுதான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஸ்டன்ஸ் எதெல்லாம் ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் சொல்லுவோம். ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் 1
is greater than, see, 1 is less than, 2 is less than 3. இப்போ displacement of ஒன்று 2 3 மூணுத்துக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லுவீங்க? 1 கிரேட்டர், 1 ஸ்மாலு, நெக்ஸ்ட்டு 2, அதுக்கடுத்து 3 அடியும் அப்படின்னு சொல்லுவீங்களா? மூணுத்துக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்றுன்னு சொல்லுவீங்களா? மூணுத்துக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்ன சொன்னேன், டேரெக்டாக ஒரு பாயிண்ட்லேருந்து எங்கேருந்து எங்கே போகிறீங்களோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரீங்க, அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, கடைசியில் எங்கே போய் நிற்கிறீங்க அப்படின்னா இது மொத்தம் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் 10 கிலோமீட்டர் தான், இதுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் 10 கிலோமீட்டர் தான். இந்த வழியாக போனாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் 10 கிலோமீட்டர் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் 1 is equal to 2 is equal to 3ங்க. ஓகேங்களா? இப்போ 2 டேர்ம் பார்ப்போம். 2 டேர்ம், ஸ்பீடு, velocity. Distance traveled in 1 second. Displacement in 1 second. இப்போ நான் சொன்ன மாதிரி இது டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஸ்டன்ஸ் பை டைம்னு போட்டிங்கன்னா இது ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு distance traveled by time. பை டைம்னு போட்டாலே பெர் செகண்ட் ஆயிருமா, அதான் டிஸ்டன்ஸ் traveled in 1 second. இப்போ velocity is equal to displacement by time. ஓகே, நான் என்ன சொன்னேன், இப்போ வந்து எப்படி இருக்கும்னா டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் சொல்லேன். டிஸ்டன்ஸ், இப்போ நான் சொன்னேன் நான் டிஸ்டன்ஸுங்கிறது இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாமா. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இது ஒன்று தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் distance is greater than or equal to displacementங்க. இப்போயும் பாருங்கள், டிஸ்டன்ஸுங்கிறது இங்கே கூடையாக இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கும். டிஸ்டன்ஸுங்கிறது இங்கே கூடையாக இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த ஈக்குவல் டு வரும் பாருங்கள். எந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டா டிஸ்டன்ஸும் ஒன்று, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றா. இப்போ அதே மாதிரி இந்த ஃபார்முலா இருக்கா, டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஸ்டன்ஸ் பை டைம்ரான இங்கே ஸ்பீடு, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னால இங்கே வெலாசிட்டி. அப்படின்னா ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வெலாசிட்டிங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். Average speed, average velocity. Average speed na V average mention பண்ணுவாங்க, is equal to total distance by total time. இங்கே ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, வெலாசிட்டி இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வெக்டாரில் மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமா, அதே மாதிரி வெலாசிட்டியை வெக்டார் ஃபார்மில் மென்ஷன் பண்ணுவோம். இங்கே வி வெக்டார், ஆனால் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வெக்டார் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஆவரேஜ் வெலாசிட்டினா வி வெக்டார் ஆவரேஜ்னு போட்டுருங்க. ஏன்னா வெலாசிட்டி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஓகே,
ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்குன்னா இன்னொன்று பார்த்துருவோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்படின்னா என்ன பார்ப்போம். இப்போ வி ஆவரேஜ் இப்படி ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்ல மாட்டாங்க, டேரெக்டாக மேபி வி வெக்டார் வந்து ஆவரேஜ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டின்னு ஆடாடு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். அப்படியா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் எடுத்துக்குவோம். இனிஷியலாக x1 இருக்குது, ஃபைனலாக x2 இருக்குது. x1 எப்போ இருக்குது? t1 அப்போ. x2 எப்போ இருக்குது? t2 அப்போ. இப்போ இது பொசிஷனு. டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்னது? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபைனல் பொசிஷன் என்னது? x2. இனிஷியல் பொசிஷன் என்னது? x1 மைனஸ் x1. இப்போ டோட்டல் டைம் கேட்குறாங்க. டோட்டல் டைம்னோடனே நீங்கள் இங்கேருந்து 0லேருந்து t2ன்னு நினைக்கக்கூடாது, ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற டைம். அப்படின்னா இங்கேருந்து இங்கே t2 மைனஸ் t1 பண்ணணும் டோட்டல் டைமுக்கு. ஓகேங்களா? t2 மைனஸ் t1. இதே ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இந்த கிராஃபில் மென்ஷன் பண்ண முடியாது, டெல்டா எஸ் பை டெல்டா டி, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகே. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுனா அந்த டைமில் எவ்வளோ ஸ்பீடு, ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லிடுவாங்க. அதான் ஒரு குறிப்பிட்ட டைம் அப்போ எவ்வளோ ஆவரேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து இந்த கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா இப்போ t1 t2, இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் t3 அப்போ வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்லோப் எழுத்துடணும். ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டால் சீக்கண்ட் எடுங்க, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் சீக்கண்ட் எடுங்க. இதே அட் தட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தந்தாங்கன்னா ஸ்லோப் எழுத்துருங்க, tan theta போட்டுருங்க. v வெக்டார் இன்ஸ்டன்டேனியஸ் இஸ் ஈக்குவல் டு tan theta. இந்த அந்த குறிப்பிட்ட டைமில் இப்போ t3ல் கேட்குறாங்கன்னா tan theta at t3. இப்போ v instantaneous is equal to modulus of v vector, அதாவது magnitude of v vector instantaneous. Instantaneous speed is equal to magnitude of instantaneous velocity. அவ்வளோ. இப்போ அந்த கொஸ்டின் சொன்னீங்களா அனுப்புவோம். A cyclist moving in a circular track completes 1 revolution in 10 seconds. The displacement after 1 minute 5 seconds என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் வந்துருக்காங்க. இப்போது சர்க்குலர் ட்ராக் எடுத்துக்கும். ஓகேங்களா? இல்லை சைக்கிளிஸ்ட் போகிறேன், யாராக நடந்து போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. சைக்கிள் எப்படி வரையிறது? ஓகே, சைக்கிளில் போயிட்டுருக்கேன் சுற்றி. ஓகேங்களா? ரேடியஸ் 1 சென்டிமீட்டர். இங்கே ஒரு ரெவல்யூஷனாக என்ன சொன்னால் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு 10 செகண்ட் இருக்கிறேன். இங்கே எத்தனை செகண்ட் விட்டுருக்காங்க? 1 minute 5 seconds. ஒரு நிமிஷத்தில் எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். நம்மளோட டோட்டலாக எத்தனை செகண்டு? 65 செகண்ட் நம்மகிட்ட இருக்குது. இதில் நம்மளோட டிஸ்பிளேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 10 செகண்டில் ஒரு ரெவல்யூஷன். இப்போ இங்கேருந்து இங்கே வரேன், ஒரு ரெவல்யூஷன் முடிக்கிறேன். இப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? ஃபைனல் பொசிஷன் இது, இனிஷியல் பொசிஷன் இது. ஃபைனலாக ஒரு ரெவல்யூஷன் கழித்து இங்கே வரேன், அப்படின்னா ஃபைனல் பொசிஷன் இதுதான். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 0. ஃபைனல் பொசிஷன் இனிஷியல் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி திரும்பி அதே இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஆனால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் போடணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ரெவல்யூஷன் முடிஞ்சிருச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 0. இப்போ 65 செகண்டில் எத்தனை ரெவல்யூஷன் முடியும்னு பார்ப்போம். ஒரு ரெவல்யூஷனுக்கு 10 செகண்ட், அப்படின்னா 65க்கு 65/10 அப்படின்னா எவ்வளோ? 6.5 ரெவல்யூஷன். 6.5 ரெவல்யூஷன்னா 1 2 3 4 5 6 ரெவல்யூஷன் முடிஞ்சிச்சு. இப்போ 6.5 இருக்குது. அது போக பாடி போகிறேன். இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன், நேராக ஒரு கோடு. இது என்னன்னு சொல்லுங்கள்? டயமீட்டரான அந்த சர்க்கிளோட டயமீட்டரா? அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஒரு ரெவல்யூஷனுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதோட ரேட் எது பேர்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா நாடு 2πr. ஆர் எவ்வளோ? 1 சென்டிமீட்டர். 2π சென்டிமீட்டர்.
ஒரு ரெவல்யூஷனுக்கு. இங்கே எத்தனை ரெவல்யூஷன் இருக்குது? 6.5வா? 6.5 இன்ட்டு 2π சென்டிமீட்டர். இது என்னது? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கேட்பாங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல் கேட்டாங்கன்னா எத்தனை ரெவல்யூஷனோ இன்ட்டு 2πr போட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A wheel of radius or starts pure rolling completes of revolution. Find displacement of point P ன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு வீல் இருக்குது. வீல் இப்படி ரொட்டேட் ஆகி போகுது. இங்கே பாயிண்ட் Pன்னு இருக்கும். பேஸில் பாயிண்ட் P இருக்குது. பாதி ரொட்டேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த சுற்றி முற்றி திரும்பி இங்கே இப்போ ஒரு டிஸ்க் எடுத்துக்குவோம். இங்கே நடுவில் நான் பிடிச்சிக்கிட்டேன். இங்கே பாயிண்ட் P இருக்குது. பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றி விட்றேன். சுற்றி விட்டால் என்ன ஆகும்? P இப்படி இப்படி சுற்றிட்டே இருக்குமா? இப்போ பாதி தூரம் சுற்றதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த P மேலே வந்துடும், பாயிண்ட் P. அப்படிங்கிறப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ சொல்லுவாங்க? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் டயாமீட்டராக டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா பாயிண்ட் P இருக்குல்ல, இந்த டிஸ்க் இல்லைன்னா வீல் உருண்டு போகுது. உருண்டு போகும்போது இந்த பாயிண்ட் Pயோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த பாயிண்ட் அப்படியே இங்கே வரப்போகுது. இது உருண்டு போய் இங்கே வரப்போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து இங்கே போகும்போது பாதி தூரம் வந்து ரெவல்யூஷன் ஆயிருக்குமா? இந்த பாதி தூரம் வந்து அப்படியே இந்த தரையோட மேட்ச் ஆயிருங்க. இப்படி யோசிங்க. இப்படி இந்த பாதி தூரம் இருக்கா, இது தரையோட மேட்ச் ஆகுதா? அப்படிங்கிறப்ப இந்த டிஸ்டன்ஸும் சேம். ஓகேங்களா? நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. இந்த பாயிண்ட் P ஃபைனல் மைனஸ் இனிஷியல், இந்த லைன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லைனோட லென்த் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த டிஸ்டன்ஸும் சேம் ஆயிருமா? பாடினா எவ்வளோ? πr. ஃபுல் சர்க்கிள்னா 2πr சர்க்கம்ஃபரன்ஸ். அப்படின்னா பாடிங்கிறப்ப πr. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2r. அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? √πr the whole square plus 2r the whole square. அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு √r ஸ்கொயரை கூட காமனாக எடுத்துக்குவோம். ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்கும்போது ஆர் ஸ்கொயர் காமனாக வரும். அது ரூட்டில் போகும்போது ரூட் வெளியே வரும்போது ஆர் ஆயிரும். π ஸ்கொயர் ப்ளஸ் 4 தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். சிம்பிளாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த பாயிண்ட் P இங்கே வரும்போது அப்படின்னா என்ன பண்ணணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த லென்த்துனா இங்கே வரப்போகுது. அவ்வளோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். A particle moves 30 meter due north, 20 meter due east and 20√2 meter due southwest. Find total displacement. இந்த கொஸ்டின் வந்து இந்த ரீநீட்டில் கேட்டுனாங்க நினைக்கிறேன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. இந்த நார்த் வச்சு ஈஸ்ட் வச்சு கேட்கும்போது டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் வச்சுக்கோங்க. நார்த்து, ஈஸ்ட்டு, நார்த் சவுத்து, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஓகே, இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இதை ஒய் ஆக்சிஸு. எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஐ கேப்னு வச்சுக்கோம். ஒய் ஆக்சிஸில் ஜே கேப்னு வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் S1 வெக்டார் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 30 மீட்டர் டியூ நார்த். 30 மீட்டர் இப்படி போகுது. இது ஜே கேப்பு பாசிட்டிவாக இருக்கா? இஸ் ஈக்குவல் டு 30 ஜே கேப். மேலே போகுது, ஜே கேப் பாசிட்டிவ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 எவ்வளோ சொல்கிறாங்க? 20 மீட்டர் டியூ ஈஸ்ட்டு இப்படி போகுது. எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவாக போகுது. அப்படின்னா 20 ஐ கேப்பு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 3 என்ன சொல்கிறாங்க? 20√2 மீட்டர் டியூ சவுத் வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட்னா சவுத் ஆஃப் வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி வச்சுருக்காங்கன்னா இது சவுத்து, இது வெஸ்ட்டு. ரெண்டுக்கு நடுவில் கரெக்டாக 20√2 அப்படிங்கிறப்ப இது சவுத்து வெஸ்ட்டா கரெக்டாக 45 டிகிரியில் பிரியும். உங்களுக்கு காஸ் ஆங்கிள் இருக்க தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 20√2ஓட காஸ் 45 எவ்வளோ? 20√2 இன்ட்டு காஸ் 45. இதோட காம்போனன்ட் தான் பிரிக்கும் போது இப்படி தான் பிரிப்போம். இப்போ 45 டிகிரி ஒரு பக்கம் எடுத்துக்கணும். இதோட காம்போனன்ட் இந்த பக்கம் எடுக்கும்போது காசு. இந்த 45 டிகிரி அலாங் எடுக்கிறோம்னா காசு. இந்த 45 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு டைரக்ஷன் இருக்கா, அங்கே எடுக்கும்போது சைனு. ஓகேங்களா? 20√2 இன்ட்டு காஸ் 45 எவ்வளோ? 40 காஸ் 45 1/√2 அப்படின்னா 20 ஆயிரும். இதோட வேல்யூ 20. இப்போ இதோட சைன் தீட்டா எடுக்கணும். 45 டிகிரி சைனு, அதுவும் 1/√2 தான். அப்படின்னா இதுவும் 20. இதை செக் பண்ணணுன்னா இது ஹைப்போடெனிஸ் ஃபார்ம்லாம். இந்த 20 இங்கேயும் வரப்போடு, இங்கேயும் 20. ஆனால் 20 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர் 20√2. அப்படின்னா இங்கே 20, இங்கே 20. -20 ஐ கேப் -20 ஜே கேப். இதை எதை மென்ஷன் பண்ணால் -20 ஐ கேப் -20 ஜே கேப். புரிஞ்சுல? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ஆட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப S1 வெக்டார் ப்ளஸ் S2 வெக்டார்
ப்ளஸ் S3 வெக்டார் எவ்வளோ வரும் 30 I கேப் ப்ளஸ் 20 J கேப் I கேப்பில் J கேப்பு நெக்ஸ்ட் I கேப்பு ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் 20 I கேப் மைனஸ் 20 J கேப் அப்படிங்க மைனஸ் பண்ணும்போது இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் இது ரெண்டுலேயும் 10 J கேப் 10 J கேப்னா என்னது நார்த் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் நார்த் நார்த்ராங்க J கேப்பு ஓகே ஓகேங்க இது ரீநீட்டில் கேட்கல வேறு நார்மல் நீட்டில் தான் கேட்டாங்க ஓகே இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஃபீலாக ஃபிசிக்ஸ் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினில் பார்க்கலாம் ஓகே ஃபைண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஃப்ரம் A to B A to C A to D A to A for a particle moving with constant speed in a circular path of radius R இப்போ ஒரு பார்ட்டிக்கல் இங்கே ஏலேருந்து ஆரம்பிக்குது ஏலேருந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டே இருக்குது இப்போ ஏலேருந்து பி போகும்போது ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் கேட்குறாங்க இப்போ ஆவரேஜ் ஸ்பீட்னா ஃபார்முலா என்னது equal to total distance by total time கரெக்டாக இப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் பண்ணிட்டா இப்படி சர்க்கிளில் மூவ் பண்ணு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வின்னு வச்சுக்குவோம் இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க டோட்டல் டைம் பீரியட்னால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு சர்க்குலர் பாத்தில் டைம் பீரியட் என்னன்னா T is equal to 2πr by Vங்க இது ஒரு ஃபார்முலா தான் இங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் இப்போ இங்கே ஏலேருந்து பி போகிறோம் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது 2πr பாடிக்கு பையார் அதுலேயும் பாடிக்கு பையார் பை 2 இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இந்த ஆர்க்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா πr by 2 டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ πr by 2 பை டோட்டல் டைம்னு இங்கே டைம் பீரியட் போடக்கூடாது டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இப்போ மொத்த டைம் பீரியட் கேட்டிங்கன்னா இது இங்கேருந்து இங்கே போகணுன்னா T/2 அதே மாதிரி இங்கேருந்து இங்கே போகணுன்னா T/4 டோட்டல் டைம் T/4 இந்த டைம் பீரியடோட பை 4 அப்படின்னா எவ்வளோ வரும் πr by 2 T into 4 2 is equal to 2πr by T ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நெக்ஸ்ட்டு A to Bங்க இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி பார்ப்போம் இஸ் ஈக்குவல் டு என்னது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் ஓகே டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வேரியேஷன் ஏன்னா இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இது 6 இது 6 அப்படின்னா இங்கே என்ன வரும்னு சொன்னேன் √2r சொன்னீங்கன்னா ஹைப்போடீனியஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே 6 இங்கே 6னா இங்கே √2r டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ √2r இங்கே கொஞ்சம் அங்கேருந்து எழுதும்போது ஸ்லாண்டிங் ஆகுது இப்போ நேராக இருக்குது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் √2 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஓகேங்களா டோட்டல் டைம் கேட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு மட்டும் டைம் அப்படின்னா எவ்வளோ T/4 டோட்டல் டைம் பீரியட் பை 4 அப்படிங்கிறப்ப எவ்வளோ பை T/4 ஆப்ஷன் ஈக்குவல் டு 4√2r by Tங்க ஓகேங்களா இதெல்லாம் இங்கே கொஞ்சம் சின்னதாக எழுதிடுவோம் A to B ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி A to Bக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு எவ்வளோ வந்துச்சு 2πr by T ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு எவ்வளோ வந்துச்சு 4√2r by T ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ A to C பார்ப்போம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுல ஓகே நெக்ஸ்ட்டு A to C பார்ப்போம் V ஆவரேஜ்னா ஆவரேஜ் வெலாசிட்டி டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இங்கேருந்து இங்கே போகிறோம் டிஸ்டன்ஸ் இந்த ஆர்க்கோட லென்த்து டோட்டல் ஆர்க்கு டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ்னால் 2πr அதில் பாதிக்கு 2πr by 2 அப்படின்னா πr டோட்டல் டிஸ்டன்ஸ் πr பை டோட்டல் டைம் இப்போ டோட்டல் டைம் பீரியட்
டி கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 2πr/v. விங்கிறது வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க, சில சமயம் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 2πr/v. இங்கேருந்து இங்கே ஒரு ரெவல்யூஷனுக்கு டி, இங்கேருந்து பாதி ரெவல்யூஷனுக்கு t/2 இஸ் ஈக்குவல் டு 2πr/t. நெக்ஸ்ட்டு இது ஆவரேஜ் வெலாசிட்டி பார்ப்போம். இது ஆவரேஜ் ஸ்பீடு, இது ஆவரேஜ் வெலாசிட்டி. டோட்டல் ஆவரேஜ் வெலாசிட்டி டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கேருந்து இங்கே போயிருக்கா ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு, ஓகேங்களா? எவ்வளோ டயாமீட்டர் 2r. டைம் பீரியட் என்னது t/2 ஈக்குவல் டு 4r/t. இதெல்லாம் நீங்கள் எழுதிடும். A2Cக்கு V average ஈக்குவல் டு 2πr/t. V வெக்டார் ஆவரேஜுக்கு என்னது 4r/t. நெக்ஸ்ட்டு A2C பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு A2D பார்ப்போம். V average just equal to டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கேருந்து இங்கே வருது டோட்டலாக 2πr. அதில் முக்கால்வாசி 3/4 டைம்ஸ் ஆஃப் 2πr அப்படின்னா எவ்வளோ வரும் 3/2 டைம்ஸ் ஆஃப் πr. அப்படிங்கிறப்ப பை டைம் எவ்வளோ டோட்டலாக t, அதில் முக்கால்வாசினா 3/4 டைம்ஸ் ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு 2πr/t. ஆவரேஜ் வெலாசிட்டி பார்ப்போம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கேருந்து இங்கே போடா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொன்னேன், ஒரு நேராக ஒரு கோடை போட்டுருங்க. ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இது என்ன வரும், இது ரேடியஸ் 6, இது ரேடியஸ் 6. அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸு √2r. டிஸ்பிளேஸ்மெண்ட் √2r. √2r பை டைம் பீரியட் எவ்வளோ 3/4 டைம்ஸ் ஆஃப் t. டைம் பீரியட்னோடனே 2πr/v தான் டக்குன்னு நான் வரும். ஆனால் நம்ம என்ன இருக்குன்னா இங்கேருந்து இங்கே போகக்கூடிய டைம் மட்டும் யோசிக்கணும், ஓகேங்களா? இப்போ எவ்வளோ வருது 4√2r/3t. இப்போ இங்கே எழுதிடும் A2D V average 2πr/t. okay, V vector average equal to 4√2r/3t. next A2A. ஏலேருந்து ஏ அதாவது சுற்றி முற்றி திரும்பி ஒரே இடத்துல வந்து நிற்கிறது. இங்கே ஆரம்பிக்கிறீங்க, திரும்பி சுற்றி வந்து இங்கேயே நிற்கிறீங்க. இப்போ வி ஆவரேஜ் கேட்குறாங்க. வி ஆவரேஜ்னால் ஆவரேஜ் ஸ்பீடு. வெக்டார் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆயிரும். வி ஆவரேஜ்னால் ஆவரேஜ் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டோட்டல் டிஸ்டன்ஸு 2πr. டோட்டல் டைம் ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்னா டி. ஓகே, வி வெக்டார் ஆவரேஜ். டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நாடு ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். சுற்றி முட்டி திரும்பி இங்கேயே வந்து நிற்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ 0. அவ்வளோ முன்னாடி சொல்லியிருந்தேன் 0 டைம் பீரியட் டி. எனிதிங் 0/anything 0 தான். ஓகே, இங்கே விட்டுறோம். இப்போ இந்த A2B, A2C, A2D, A2A இருக்கா, இங்கே இதுக்கும் இங்கே ரிலேஷன் போடுவாங்களே வி ஆவரேஜ் ஸ்பீடு பாருங்கள் எல்லாத்துக்கும் சேமாக இருக்குது. இந்த சர்க்குலர் மோஷன் கொடுத்து A2B, A2C, A2D இதுக்கெல்லாம் சேம் ஆவரேஜ் ஸ்பீடுங்க. ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டி மாறும். இந்த ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க, கொஸ்டினில் ஏற்றாலும் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அவங்களோட பேசிக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு A particle travelled off distance with V1 remaining off distance with V2 find average speed கேட்குறாங்க. V1 V2னா என்னோட ஸ்பீடு தான். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடுனா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஆஃப் டிஸ்டன்ஸா D/2ன்னு வச்சுக்கோ. டோட்டல் டிஸ்டன்ஸ் Dன்னு வச்சுக்குவோம். ஆனால் பாடி டிஸ்டன்ஸ் வந்து V1 உள்ளேயும் மிச்ச பாடி டிஸ்டன்ஸு V2 ஓடையும் போகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் என்ன சொல்லுவோம், D2/D2 அப்படின்னா D பை டோட்டல் டைம். இங்கே டோட்டல் டைம் டேரக்டாக தரல, நம்ம இந்த இடத்த கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா.
v is equal to distance by time. அப்படின்னா v1 is equal to distance எவ்வளோ d/2 by time. அந்த d/2 கவர் பண்ணுறதுக்குரிய டைம் t1 வச்சுக்குவோம். அப்படின்னா t1 is equal to d/2v1. இந்த இதுக்கு டைம் இங்கே பாருங்கள், d/2 டிஸ்டன்ஸை v1 வெலாசிட்டியோட போகுது, v1 வெலாசிட்டி இல்லை ஸ்பீடோட போகுது. அதுக்கு டைம் வந்து t1ன்னு வச்சுக்குவோம். அந்த t1 எப்படி கண்டுபிடிப்பீங்க? v1 is equal to distance by time. டிஸ்டன்ஸ் எவ்வளோ d/2 by time t1. அப்படின்னா v1 is equal to d/2 by t1. அதை வச்சு t1 கண்டுபிடிக்கலாமா? t1 is equal to இங்கே போட்டேன். இப்போ அதே மாதிரி d/2, இப்போ v2 இருக்கா செகண்ட் பார்த்து, அதுக்கு t2ன்னு வச்சுக்குவோம். t2 எப்படி கண்டுபிடிங்க? இதே மாதிரி v2 is equal to distance எவ்வளோ d/2 டிஸ்டன்ஸு இந்த வெலாசிட்டியோட போகுது பை டைம் t2. அப்படின்னா t2 is equal to எவ்வளோ d/2v2. இப்போ t1 கண்டுபிடிச்சிட்டோம், t2 கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் டைம்னா என்னது? t1 + t2. இந்த t1 எவ்வளோ? t1 d/2v2 d/2v1 ப்ளஸ் t2 எவ்வளோ? d/2v2. ஆனால் எவ்வளோ? d கேன்சல் ஆயிரும். 1/2v1 ப்ளஸ் 1/2v2 v ஆவரேஜ். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க, 1/3 டிஸ்டன்ஸ் v1 போகுது, 1/3 டிஸ்டன்ஸ் ரிமைனிங் 1/3யோட, இன்னொன்று 1/3 டிஸ்டன்ஸ் v3யோட போகுது. அப்படின்னா டோட்டல் இதே மாதிரி தான் ஆவரேஜ் ஸ்பீடு கேட்பாங்க. v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமா? டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? dன்னு வரும். டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிப்போம்? இதுக்கு டைம் என்னது? v1 is equal to d/3 by t1 டிஸ்டன்ஸ் பை டைம். அப்படின்னா t1 is equal to d/3v1. ஓகேங்களா? அதே மாதிரி t2 is equal to d/3v2, t3 is equal to d/3v3. மொத்தத்தை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. டோட்டல் டைம்னா t1 + t2 + t3. டோட்டல் டைம்ங்கிறப்ப d/3v1 + d/3v2 + d/3v3 is equal to 1/3v1 + 1/3v2 + 1/3v3. 3 கூட கேன்சல் காமனாக இருங்க இங்கிறப்ப அப்படிங்கிறப்ப இங்கே விட்டுரும் 3/1/v1 + v2 + 1/v3. இது ஒன் டைப் ஆஃப். இப்போ இதுலேயே வி ஆவரேஜ் கேட்பாங்க. இன்னொன்று டைம் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A particle travels half time with v1, half time with v2. Find v average. வருஷம் இப்போ அப்போ பார்த்த கொஸ்டின் ஒரு டைப்பு. இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் ஆஃப் டைம். இப்போ டோட்டல் டைம் டீன்னு வச்சுக்குவோம். ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் போகுது, ஏலேருந்து பி. டைம் பீரியட் டீன்னு வச்சுக்குவோம். பாதி நேரம் t/2 சமயம் v1 வெலாசிட்டியாக போகுது. மிச்ச பாதி நேரம் இப்போ எப்படி சொல்கிறது? ஒரு ஸ்கூட்டியில் போகிறீங்க, 1 மணி நேரம் ட்ராவலு, அரை மணி நேரத்துக்கு 30 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. மிச்ச அரை மணி நேரத்துக்கு 60 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. ஓகேங்களா? அப்படி தான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு ஹாஃபுக்கு v1 ஸ்பீடு, நெக்ஸ்ட் ஹாஃபுக்கு v2 ஸ்பீடு. இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 30 km/h ஸ்பீடில் போகிறீங்க அரை மணி நேரத்துக்கு. அப்படின்னா எவ்வளோ வரும்? 15 km ட்ராவல் பண்ணுவீங்க. மிச்ச பாதி நேரத்துக்கு 60 km/h ஸ்பீடில் போகிறீங்க அரை மணி நேரத்துக்கு. அப்படின்னா எவ்வளோ ட்ராவல் பண்ணுவீங்க? 30 km ட்ராவல். ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண டைமும் செகண்ட் ட்ராவல் டைமும் சேமு தான். அந்த டிஸ்டன்ஸ் யோசிச்சு பாருங்கள், இங்கே கம்மியாக இருக்கும் ஆனால் இங்கே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குன்னு தேவையில்ல, ஆனால் டைம் பீரியட் வந்து பாதி இருக்குது. v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ v1 வெலாசிட்டியோட t/2 பீரியடுக்கு டைம் பீரியடுக்கு போகுது. velocity is equal to distance by time. Speed is equal to distance by time. now இங்கே v1 is equal to distance கண்டுபிடிக்கணும் by time எவ்வளோ? t/2. now distance d1 is equal to இங்கே d1 ஃபஸ்ட்டு distance d1, இந்த இடத்துல distance d2ன்னு எடுத்துக்குவோம். d1 is equal to v1 t/2.
அதே மாதிரி d2 கண்டுபிடிச்சிங்கன்னா velocity is equal to distance by time v2 is equal to d2 by t by 2 d2 is equal to v2 into t by 2 total distance எவ்வளோ v1 t by 2 plus v2 d1 plus d2 d1 எவ்வளோ v1 t by 2 d2 எவ்வளோ v2 t by 2 by total time t cancel now v1 by 2 plus v2 by 2 அவ்வளோங்க இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பாதிப்படியாக பிரித்தோம் இல்லைனா 1/3 1/3 1/3ன்னு பிரித்தோம் இப்போ இன்னொன்று டைப் பார்ப்போம் the particle moves with v1 speed for first 1/4th time and v2 speed for remaining time இப்போ டோட்டல் டைம் டீன்னு வச்சுக்குவோம் அதில் 1/4th டைம் வந்து v1 வெலாசிட்டியோட போகிறேன் ஆனால் மிச்ச டைம் எவ்வளோ 3/4 மிச்ச டைம் வந்து v2 வெலாசிட்டியோட போகிறேன் v2 வெலாசிட்டி இல்லை ஸ்பீடோட போகிறேன் இப்போ v ஆவரேஜ் கேட்பாங்க ஓகே v ஆவரேஜ் இஸ் equal to total distance by total time okay distance எப்படி கண்டுபிடிப்பீங்க velocity is equal to displacement by time இல்லைனா speed is equal to distance by time இப்போ v1 is equal to distance இப்போ இந்த 1/4 டைமுக்கு d1 distance ட்ராவல் பண்ணு வச்சுக்கோம் d1 by time எவ்வளோ t/4 நான் d1 is equal to v1 by 4 into t இப்போ d2 கண்டுபிடிப்போம் v2 is equal to d2 by t/4 t/4 now d2 is equal to 3v2 by 4 times of t இப்போ total distance na d1 plus d2 by total time எவ்வளோ t d1 plus d2 எவ்வளோ v1 t by 4 plus 3v2 t by 4 by t cancel now v1 by 4 plus 3v2 by 4 இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த டைப்பில் தான் இந்த கொஸ்டினும் ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இப்போ a point object travels of distance with v0 the remaining part with v1 for half time and v2 for rest of find v average இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறீங்க பாதி தூரத்துக்கு d/2 டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க மொத்த டிஸ்டன்ஸ் d/2 டிஸ்டன்ஸுக்கு v0 வெலாசிட்டியோட போகிறீங்க மிச்ச d/2 டிஸ்டன்ஸுக்கு இந்த ஃபஸ்ட்டு d/2 டிஸ்டன்ஸுக்கு v0 போகிறீங்க மிச்ச d/2 டிஸ்டன்ஸை இப்போ ஒரு குறிப்பிட்ட நிமிஷம்னு வச்சுக்குவோம் 10 நிமிஷம் தேவைன்னு வச்சுக்குவோம் இங்கேருந்து இங்கே வரதுக்கு இந்த 10 நிமிஷம் தேவையில்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போகிறீங்க மிச்சம் 5 நிமிஷத்துக்கு 20 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போகிறீங்க the remaining path இந்த d/2 டிஸ்டன்ஸ் இருக்கா the remaining path with v1 for half time v1 for half time இந்த 10 minutesல half and v2ங்கிறது 20 by remaining half see v2 for rest of இந்த 10ல் மிச்சம் எவ்வளோ இருக்கும் இங்கே 5 நிமிஷம் போயிடுச்சு மிச்சம் 5 நிமிஷம் அதில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் இப்போ v ஆவரேஜ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க இப்போ v1 வெலாசிட்டி t/2 டைமுக்கு போகிறோம் மிச்ச t/2க்கு v2 வெலாசிட்டி t/2ன்னு வச்சுப்போம் இன்னொன்று t/2 இந்த இதுக்கு மொத்தம் இந்த இதுக்கு மொத்தம் மொத்த டைம் பீரியட் t அப்படின்னா இந்த இதுக்கு டைம் பீரியட் எவ்வளோ சொல்லுவீங்க டைம் பீரியட் இஸ் equal to t டேஷ்னு வச்சுக்கோம் இங்கே இருக்கிற டைம் பீரியடுக்கு வெலாசிட்டி இஸ் equal to d/2 பை டைமு இன்னும் டைம் இஸ் equal to d/2 v0 இங்கே இருக்கிற டைம் பீரியட் வந்து d/2 v0 ஓகேங்களா இங்கே இருக்கிறதுக்கு டைம் பீரியட் tன்னு வச்சுக்குவோம் இந்த டீயில் பாதி நேரத்துக்கு v1லேயும் மிச்ச பாதி நேரத்துக்கு v2லேயும் போகிறோம் ஓகே v ஆவரேஜ் ஃபார்முலா என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் ஓகே டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது d/2 + t/2 d டோட்டல் டைம் என்னது ஃபஸ்ட்டு இந்த ஆஃபுக்கு டைம் எவ்வளோ d/2 v0 d/2 v0 ஓகே மிச்சம் இந்த டைம் பாருங்கள் இந்த டைம் நமக்கு தெரியல டீன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா இந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த டீ தெரியல நமக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த டீயை ரெண்டாக பிரிச்சோமா t/2 + t/2ன்ட்டு அப்படின்னா t/2 + t/2ன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா
இந்த t/2 கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? இந்த v1 வெலாசிட்டி t/2 இருக்கா, இது ஒரு x டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண வச்சுக்கோங்க இந்த வெலாசிட்டியோட. இந்த v2 வந்து t/2 போடா, இது ஒரு y டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வச்சுக்கோம். x + y எவ்வளோ? b/2வா? இப்போ x எவ்வளோ வரும்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இங்கே இன்னும் அழிச்சிடுறேன். இங்கே புரிஞ்சிச்சுல? இப்போ இந்த வெலாசிட்டியோட போகிறோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், இந்த வெலாசிட்டியோட போகிறோட டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து என்ன வரும்? d/2வா? சரிங்களா? இந்த d/2 t/2 தெரியல, அப்படியே வச்சுருங்க. இப்போ d/2. இப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? v1 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் எவ்வளோ? t/2. இந்த t/2 இஸ் ஈக்குவல் டு x/v1. சரி, x/v1 இல்லைனா x இஸ் ஈக்குவல் டு என்னது? v1 இன்ட்டு t/2. அதே மாதிரி y என்னது? v2 இன்ட்டு t/2. x ப்ளஸ் ஒய் அப்படின்னா எவ்வளோ? v1 இன்ட்டு t/2 ப்ளஸ் v2 இன்ட்டு t/2 இஸ் ஈக்குவல் டு d/2. ஓகேங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? t/2 வரி அப்படின்னா t/2 காமன் எடுத்துக்குவோம். காமன் எடுத்துக்கிட்டு v1 ப்ளஸ் v2 இஸ் ஈக்குவல் டு t/2. ஆனால் நம்ம டேரக்டாக என்ன பண்ணலாம்? சரி, இப்படியே இருக்கட்டும். t/2 இஸ் ஈக்குவல் டு 2 கேன்சல் பண்ணிடுவோம். d/v1 ப்ளஸ் v2. இந்த t1 ப்ளஸ் t/2 ப்ளஸ் t/2 எவ்வளோ வரும்? t தானே. d/2 v0 ப்ளஸ் t. இந்த t-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோமா? அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு d/2 v0 ப்ளஸ் இந்த t என்னது? d/v1 ப்ளஸ் v2. d/v1 ப்ளஸ் v2. d கேன்சல். இதோட ஒரு ரேஷியோ எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 2v0 மல்டிப்ளை பண்ணுவோம் இங்கேப்போ ப்ளஸ் v2 ப்ளஸ் 2 மேலே v0 v1 ப்ளஸ் v2. இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கிட்டே விட இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாட்டி பாருங்கள், நல்லா புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன் வந்து போட் மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். இப்போ வெலாசிட்டியை வந்து பிரித்தோம்ல, ஸ்பீடும் பிரித்தோம், வெலாசிட்டியும் பிரித்தோம். வெலாசிட்டிங்கிறது டைரக்ஷனும் இருந்துச்சு, மேக்னிடியூடும் இருந்துச்சு. ஆனால் ஸ்பீடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடு மட்டும் இருந்துச்சா. ஆனால் ஆக்சிலரேஷன்னா ரெண்டுமே இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்குது. இப்போ யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் தான் என்ன? ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சிலரேஷன் இருக்குது, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் as well as direction remains same. நான் யூனிஃபார்மில் எய்டர் மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் சேஞ்சஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்லை தூக்கி போகிறேன், இப்படி கல்லை விட்டீங்க நீங்கள் சர்ன்னு போகும்ல சார், அதாவது விட்டோன்னே ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி 0, போ வெலாசிட்டி கூடிக்கிட்டே போகுமா? அங்கே என்ன ஆக்ட் ஆகுது? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகுது, g. எக்ஸாம்பிள் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எப்பயுமே ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். எவ்வளோனா 9.8 m/s². ஓகேங்களா? இப்போ இதோட யூனிட் என்ன நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்னா எய்டர் மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் சேஞ்சஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்னிடியூட் பற்றி யோசிப்போம். நான் 20 பைக்கில் போகிறேன், 20 km/h ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கேன். அப்போ என்னோடய வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ என்னோடய ஆக்சிலேஷன் எவ்வளோ கேட்டிங்கன்னா 0. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட போச்சுன்னா ஆக்சிலேஷன் 0. நெக்ஸ்ட்டு இப்போ ஆக்சிலேட் பண்ணிட்டேன், சர்ன்னு போயிடுறேன். 20லேருந்து 30 கூறேன், 40 கூறேன், 50 கூறேன், 60 கூறேன். அப்போ என்ன ஆகுது? வெலாசிட்டி கூடுதா, டைமை பொறுத்து எலாஸ்டிக் கூடுது. அப்போ ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆகுது. இப்போ ஆக்சிலேஷன் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் கூடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 10 km/h இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கூட்டுவேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்சிலேட் பண்ணும்போது ஆக்சிலேஷன் கூடும். அப்புறமேல் 20 km/h ஆகும். அப்படி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுனா, எக்ஸாம்பிளுக்கு சர்க்குலர் மோஷன் இந்த லெசனில் வராது, அழுத்து வரும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆச்சுன்னா அது சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு பாடி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோடு போகுது, சுற்றி போகுது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இல்லை, கான்ஸ்டன்ட் ஸ்பீடோடு சுற்றிக்கிட்டே இருக்குது. சுற்றிகிட்டே இருக்கும் பாட்டு பார்த்தீங்கன்னா
வெலாசிட்டியோட டைரக்ஷன் பாருங்கள், இங்கே இப்படி இருக்குது, இங்கே வரும்போது இப்படி வருதா, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அவனோட மேக்னிடியூட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் வெலாசிட்டி டைரக்ஷன் மட்டும் மாறுதா, இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இல்லை மாறுதா, வெலாசிட்டிங்கிறது டைரக்ஷனும் வரும் மேக்னிடியூடும் வரும், அப்படின்னு டைரக்ஷன் மாறுது அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. இப்போ ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷனில் டுவர்ட்ஸ் சென்டராக இருக்கும், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஏ சென்டிமீட்டர் மொத்தமாக இருக்கும். ஓகேங்களா. அது என்ன நெக்ஸ்ட் லெசனில் வரும் லாஸ் ஆஃப் மோஷனில். இப்போ ஏ சென்டிமீட்டர் மட்டும் இருக்கும். இப்படி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டராக இருக்கும். இங்கே இருக்கும்போது இங்கே இருக்குது, இப்படி இருக்குது, இங்கே வரும்போது இப்படி வந்துடும். ஓகேங்களா. ஆனால் அதோட மேக்னிடியூட் சேமாக இருக்கும். டைரக்ஷன் பார்த்தீங்களா இப்படி இருக்கா ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு இப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு மைனஸ் ஐ கேப்பில் இருக்குது, நெக்ஸ்ட் மைனஸ் ஜே கேப்பில் இருக்குது. அப்போனா இங்கே என்ன அர்த்தம், டைரக்ஷன் மாறுது, மேக்னிடியூட் மாறினானா கிடையாது. இப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா சுற்றிட்டு தான் இருக்கும். இங்கே ஒரு 10 மீட்டர் per செகண்ட் இருக்குன்னா இங்கே 20 மீட்டர் per செகண்ட் ஆயிரும் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் இங்கே வரும்போது 30 மீட்டர் per செகண்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறுதா, இங்கே வெலாசிட்டி டைரக்ஷன் இப்படி இருக்குது, இங்கே வெலாசிட்டியோட டைரக்ஷன் இப்படி இருக்குது. அதுபோல் மேக்னிடியூடும் மாறுதா அப்படின்னா இங்கே என்ன ஆகுது, போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மாறுது வெலாசிட்டிக்கு. இப்போ ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா ஏ சென்ட்ரிபிட்டல் இருக்கும், அது போக ஏ டேஞ்சென்ஷியல்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஏ டேஞ்சென்ஷியலும் இருக்கும். அப்படின்னா பார்க்கும்போது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், மேக்னிடியூடு சேஞ்ச் ஆகுன்றாங்களா. இப்போ ஏ டேஞ்சென்ஷியல் இருக்கும்போது இங்கே வரும்போதும் ஏ டேஞ்சென்ஷியல் இருக்கும், ஏ சென்டிமீட்டர் இருக்கும். இங்கே டைரக்ஷன் மாறுது ஏ சென்டிமீட்டருக்கு. நெக்ஸ்ட் மேக்னிடியூட் அப்படியே தான் இருக்குது. டோட்டல் ஏ நெத்துன்னு சொல்லுவோம் நான் யூனிஃபார்ம் மேக்னிடியூட்டில். இப்போ என்ன சொல்லுவேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஏ நெட் வந்து மேக்ஸிமம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில். சர்க்குலர் மோஷனில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மாறலாம், சில சமயம் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஏ நெட்டும் மாறலாம். நான் சொன்ன ஆக்சிலேட் கூட்டலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சர்க்குலர், இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகேங்களா. ஓகே. ஓகே. ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் வந்து மென்ஷன் பண்ணும்போது ஏ வெக்டாரை எப்பயுமே போட்டுருணும். நெக்ஸ்ட்டு ஏவிஜி இட்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி with respect to change in time. அப்படின்னா change in velocity கீழே போயிடா, change in velocity by total time. Change in velocity by total time is equal to v final vector minus v initial vector by total time. ஓகேங்களா. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா ஆக்சிலரேஷன்னா a vector instantaneous is equal to rate of change of acceleration is equal to dv vector by dt. ஓகேங்களா. இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அந்த இன்ஸ்டன்ட்டில் ஒரு குறிப்பிட்ட டைமில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஒரு டைம் பீரியட் சொல்லிடுவாங்க. வெக்டர் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ தந்துட்டு இந்த டைமில் ஆக்சிலரேஷன் என்னான்னு கேட்பாங்க. ஓகேங்களா. அந்த இன்ஸ்டன்ட்டில் அந்த டைமில் குறிப்பிட்ட டைமில் ஆக்சிலரேஷன் என்னான்னு கேட்பாங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் பார்ப்போம் கைஸ். A particle with speed v, see, a particle moves with speed v due east in time t. Next, it moves with same speed for same time due north. Find total distance, displacement, average speed, average velocity, change in velocity பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் acceleration, next direction of acceleration. ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிக்கல் நான் இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று என்ன சொன்னேன், நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்னு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சாச்சா. ஓகே. ஃபஸ்ட்டு எந்த பக்கம் போகுது, ஈஸ்ட் பக்கம். வெலாசிட்டி வியோட போகுது ஃபார் டைம் டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நார்த்து பக்கம் என்ன ஸ்பீடோட போகுது, வித் ஸ்பீடு வி ஃபார் சேம் டைம். நார்த்து பக்கம் வியோட போகுது ஒரு டைம் டீக்கு போகுது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா, ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. ஓகேங்களா. அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமு. ஓகேங்களா.
அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா v இன்ட்டு டி. அதே மாதிரி இங்கே டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா v இன்ட்டு டி. அவ்வளோங்க. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டால் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிடலாமா? அப்படின்னா 2 இன்ட்டு விடி. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன், ஃபைனல் இனிஷியல் பொசிஷனுக்கு ஃபைனல் பொசிஷனுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டுருங்க. கோடு கோணெல்லாம் வந்துருச்சு. கோடை நேராக போடுங்க. இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் ஹைப்போதெனியூஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? இது ரைட் ஆங்கிளில் தானே இருக்குது. இங்கே விடி இங்கே விடி. அப்படின்னா ரூட் ஆஃப் விடி ஸ்கொயர் ப்ளஸ் விடி ஸ்கொயர். அப்படின்னா என்ன வரும்? √2 விடி. ஓகேங்களா? √2 விடி. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடுனா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2vt பை டோட்டல் டைம் எவ்வளோ? 2t. ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் 2vt பை 2t. அப்படின்னா 2t கேன்சல் இஸ் ஈக்குவல் டு v. ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். அப்படின்னா √2vt by 2t is equal to v by √2. v by √2. ஓகேங்களா? √2ங்க கொஞ்சம் எழுத மாட்டேங்குது பார்த்து. நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. v1 வெக்டார் v2 வெக்டார். சேஞ்ச் இன் வெலாசிட்டினா எப்பயும் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டுருங்க. v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு சொல்லியிருந்தாங்க. இந்த டைரெக்ஷனில் v ஸ்பீடோட டைம் டீக்கு இருக்குது. இந்த டைரெக்ஷனில் v ஸ்பீடில் டைம் டீக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸ்பீடுங்கிறது மேக்னிடியூட் மட்டும். வெலாசிட்டினா டைரெக்ஷன். இங்கே ஸ்பீடு வீணா வெலாசிட்டி வெக்டார் போடும்போது இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது? ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருந்தேன், எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டால் ஐ கேப் போட்டுக்கோங்க, ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டால் ஜே கேப் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் போடு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷன் போடு. அப்படின்னா vi cap. ஓகேங்களா? இன்டோக்கும் v1 v2 is equal to vj cap. ஏன்னா y ஆக்சிஸில் போட பாசிட்டிவ் y ஆக்சிஸ்க்கு, அதனால் vj cap. ஆனால் v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டாரா? அப்படின்னா vj cap மைனஸ் vi cap. அப்படின்னா v காமனாக எடுத்தா v டைம்ஸ் ஆஃப் j cap மைனஸ் i cap. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்சிலேஷன். ஆக்சிலேஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். அப்படின்னா இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கா, பை டைம் போட்டுருங்க. v இன்ட்டு ஜே கேப் மைனஸ் ஐ கேப் பை டைம் எவ்வளோ? ரெண்டு டைமையும் ஒரு டைம் மட்டும் போடாதீங்க, டோட்டல் டைம். அப்படின்னா 2t. ஓகேங்களா? இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிலேஷன் கேட்குறாங்க. டைரக்ஷனுங்கிறப்ப இப்போ என்ன சொல்லியிருந்தோம், ஆக்சிலேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் டைம். ஆக்சிலேஷன் நாடு v2 ஆக்சிலேஷன் இஸ் ஈக்குவல் டு v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார் பை டைம். ஓகேங்களா? v2 வெக்டார் என்னடிங்க, vj கேப். v2 வெக்டார் vj கேப். ஆனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மைனஸ் v1 வெக்டார். v1 வெக்டார் எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. ஆனால் நம்ம எடுக்க போகிறது மைனஸ். அப்படிங்கிறப்ப இப்படி வந்தோம், vi கேப் மைனஸ் vi கேப். இதோட இந்தக்கும் v டோட்டல் நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. இப்படி ஒரு வெக்டார் இப்படி ஒரு வெக்டார் இருக்குது, ரெண்டுமே சேம் மேக்னிடியூட். ஆனால் இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், √2v வெக்டார்னு வரும் 45 டிகிரியில். ஓகேங்களா? டைரக்ஷன் என்ன சொல்கிறாங்க, இந்த பக்கம் நார்த்து இந்த பக்கம் வெஸ்ட்டு. அப்படின்னா நடுவில் இருக்குது, அப்படின்னா நார்த் வெஸ்ட்டு. Yes, next question பார்ப்போம் guys. A particle is moving along a circular path of radius 10 meter with uniform speed 10 meter per second. Find magnitude of average acceleration when particle completes half revolution. Okay, particle circular pathல revolve ஆகுது, இங்கேருந்து சுற்றிக்கிட்டே இருக்குது இப்படி இப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இங்கே ஏல இருக்குன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு பி பாடி ரெவல்யூஷன் போகுது. இங்கே ஸ்பீடு v வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். இங்கே வரும்போது ஸ்பீடு v வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். v வெக்டார். ஓகேங்களா? ஸ்பீடுங்கிறது வெறும் v, வெலாசிட்டிங்கிறது டைரக்ஷன் இப்படி இப்படி சுற்றி போடும். நீங்கள் இடம் இப்படி சர்க்குலேட் ஆகடா, நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். மேபி நீங்கள் இப்படியும் சர்க்குலேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் equal to change in velocity vector by change in time. ஓகே, இப்போ சர்க்குலர் மோஷன் ரேடியஸ் வந்து 10 மீட்டர், ஸ்பீடு வந்து 10 மீட்டர் பர் செகண்டு, மேக்னிடியூட் ஆஃப் டைம் பீரியட் கண்டுபிடிப்போம். மொட்டை ஒரு சர்க்கிளுக்கு டைம் பீரியட் ஆகும். t is equal to 2πr by vங்க. அப்படின்னா 2π
இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ 10 பை வெலாசிட்டி எவ்வளோ 10. ஓகே, டோட்டல் டைம் வந்து 10 2π சாரி ஒரு ரெவல்யூஷனுக்கு. ஆனால் நம்ம பண்ண போகிறது ஆஃப் ரெவல்யூஷன். அப்போனா டைம் எவ்வளோ? 1 ரெவல்யூஷனுக்கு 2π செகண்ட், ஆஃப் ரெவல்யூஷனுக்கு π செகண்ட். ஓகேங்களா? இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார் பை டைம் பீரியட் எவ்வளோ π. ஓகே, இப்போனா v1 வெக்டார் v2 வெக்டார் என்னது மைனஸ் ஜே கேப்பு மைனஸ் வின்னு இருக்கும். வி மைனஸ் வின்னு இருக்கும். அப்புறமே சப்ஸ்டிட் பண்ணுவோம். மைனஸ் வி ஜே கேப். நெக்ஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி ஜே கேப் தான். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப மைனஸ் ஆஃப் வி ஏற்கனவே பாசிட்டிவ் தான். v1ங்கிறது பாசிட்டிவ், v2ங்கிறது நெகட்டிவ். மைனஸ் வி ஜே கேப்பு மைனஸ் ஆஃப் v1 தரா அது ப்ளஸ் தான் அப்படியே இருக்கட்டும் பை பை இஸ் ஈக்குவல் டு வி ரெண்டுமே மைனஸாக இருக்குது. அப்படின்னா 2v ஜே கேப் பை பை. இப்போ மேக்னிடியூட் கேட்குறாங்க. மேக்னிடியூட்னா இப்போ 2 வெக்டார் இருந்துச்சுன்னா அதோட ரூட் எடுத்து 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஆனால் ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறப்ப ஏ வெக்டார் ஒரே டைரெக்ஷன் இருக்கா. அதனால தான் ஏ வெக்டார் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 2v பை பை. அவ்வளோங்க கைஸ். கைஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் வச்சு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு பேசிக்காக சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ v is equal to dx by dt, velocity is equal to change in velocity is equal to change in displacement by change in time. ஆனால் dx by dt, acceleration is equal to change in velocity by change in time, dv by dt. ஆனால் இந்த டேர்மை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. a is equal to v dv by dx. இது முக்கியமான ஃபார்முலா என்ன வச்சுக்கோங்க. எப்படி டிரைவ் பண்ணுறாங்க. a is equal to dv by dt. இப்போ ரெண்டு பக்கம் மேலே கீழே dx by dx போடும். ஓகேங்களா? இப்போ dv by dx தனியாக எழுத்துருவோம், dx by dt தனியாக எழுத்துருவோம். dx by dtனா நாலு இந்த dx இங்கே dt இருக்கா, ரெண்டே டிவைட் பண்ணால் v. அப்புறம் இங்கே dv by dx இருக்கா, இதை அப்படியே வச்சுக்கோம். அவ்வளோங்க, இதை தான் இங்கே டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வெலாசிட்டி என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னா எக்ஸ், இப்போ dx is equal to v dt-யா ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்படின்னா எக்ஸு கிடச்சிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் வி டிடி. வெலாசிட்டி வேணுன்னா எக்ஸை வந்து டைமை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதே டிஸ்பிளேஷன்னா வெலாசிட்டியை வந்து டைமோட இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே ஆக்சிலேஷன் வேணும்னா வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா. இப்போ வெலாசிட்டி வேணும்னா ஆக்சிலரேஷனை இன்டெகிரேட் பண்ணணும் டிடியோட. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஏ வேணும், ஆக்சிலேஷன் வேணும்னா வி டிவி பை டிஎக்ஸ் கிடைக்குதா. இப்போ வி வேணும்னா வி வந்து டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. அப்படின்னா v dv is equal to a dx-ஆ ரெண்டுக்கும் இன்டெகிரேட் பண்ணுங்கள். அப்படிங்கிறப்ப v கிடைக்கும் உங்களுக்கு. v ஸ்கொயர்னு வந்துடும். v இன்டெகிரேட் பண்ணால் v ஸ்கொயரா, v ஸ்கொயர் பை 2ன்னு வரும். அப்படின்னா v ஃபைனல் மைனஸ் v இனிஷியல் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா v ஃபைனல் அனுப்பிடலாம். ஓகேங்களா? இப்போ இது ஜென்ரலாக எழுதிக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மேலே இருக்கிற ஆரோவில் டிஃப்ரென்ஷியேஷன் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆக்சிலரேஷன் கிடைக்கும். இப்போ கீழே இருக்கிற ஆரோ இன்டெகிரேஷன் வச்சுக்கோங்க. ஆக்சிலரேஷனை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டியை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இது டிஃப்ரென்சியேஷன். இது இன்டெகிரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ரெண்டு கொஸ்டின் பார்ப்போம் கைஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3t³ மைனஸ் t² + 1. இப்போ வெலாசிட்டி என்ன, ஆக்சிலரேஷன் என்ன, வெலாசிட்டி அட் டைம் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் என்ன, ஆக்சிலரேஷன் அட் டைம் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் என்ன, இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி அட் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0, அதெல்லாம் என்னென்னு கேட்பாங்க. இது பேசிக் டைப்ஸ் தான். ஓகேங்களா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் dx by dt. அப்படின்னா 3t³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 × 3t² மைனஸ் 2t, 0 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படியே 0 ஆயிரும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 9t² மைனஸ் 2t. இப்போ ஆக்சிலரேஷன்னா dv by dt. டைரக்ட் ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 18t மைனஸ் 2. ஓகே, வெலாசிட்டி அட் t இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். வெலாசிட்டி தெரியும் 9t² மைனஸ் 2t கண்டுபிடிச்சிருந்தோம்ல. பட் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ ஆக்சிலரேஷன் அட் t இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஆக்சிலரேஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்ல 18t
-2 அதில் 1 போட்டிங்கன்னா 16. ஓகே, நெக்ஸ்ட்டு வி இனிஷியல்னால் டைம் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. இனிஷியலாக டைம் இஸ் ஈக்குவல் 0 அப்போ வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப வி ஃபார்முலா என்னது 9t² - 2t. ரெண்டுலேயே 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். இனிஷியல் ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்னது 18t - 2. இங்கே t = 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். இங்கே வெலாசிட்டி இனிஷியல் t = 0 போட்டோமா, அதே மாதிரி இனிஷியல் ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா t = 0 போடுவோம். 18 × 0 - 2 அப்படின்னா a initial = 18t போயிடும். அப்படின்னா -2 மட்டும் இருக்கும். ஓகே, வெலாசிட்டி அட் a = 0 கேட்குறாங்க. ஏன் சவுண்ட் இங்கே மேலே இருக்கிறேன். வெலாசிட்டி அட் a = 0 என்ன சொல்கிறாங்கன்னா a = 0. அப்போ அந்த டைமில் வெலாசிட்டியோட வேல்யூ கேட்குறாங்க. a = 0 எந்த டைம்லன்னு பார்ப்போம். a ஃபார்முலா என்னது a = 18t - 2. இதெல்லாம் ஆக்சிலரேஷன் வந்து 0 ஆகணும். அப்படிங்கிறப்ப 0 = 18t - 2. ஓகேங்களா. இப்போ 2 இந்த பண்ணுறோம். 2 = 18t. t = 1/9 செகண்ட். இந்த 1/9 செகண்டை தூக்கிட்டு போய் வெலாசிட்டியில் செப்ட் பண்ணணும். v = என்னது 9t² - 2t. அப்படிங்கிறப்ப t சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்படின்னா 9 × 1/9 (2) - 2 × 1/9. அப்படிங்கிறப்ப இந்த 9ம் இந்த 9ம் ஒரு கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 2/9. 1/9 - 2/9 = -1/9 m/s. இதெல்லாம் இது வந்து மீட்டரு எக்ஸு, இது வெலாசிட்டிங்கிறது m/s. ஆக்சிலரேஷனுங்கிறது m/s². அவ்வளோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். t = √x + 2. இப்போ வந்து இது இன்டெரக்டாக இருந்திருக்காங்க. இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப t = √x + 2. 2 இந்த கொண்டு வாங்க. t - 2 = √x. x = t - 2 the whole square = t² - a² - b². a² + b² - 2 × t. அப்படிங்கிறப்ப t² - 4t + 4. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இங்கே டைரெக்டாக எக்ஸோட வேல்யூ வந்துட்டாங்களா, இங்கே நம்ம இன்டைரக்டாக கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ வெலாசிட்டினா dx/dt. அப்படிங்கிறப்ப 2t - 4. ஓகேங்களா. ஆக்சிலரேஷன் வந்து d/dt. அப்படின்னா 2. வெலாசிட்டி = 0 அப்போ டைம் கேட்குறாங்க. இன்னும் வெலாசிட்டி = 0னா 2t - 4 = 0. இன்னும் t = 1/2. 1/2 2 செகண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பார்ப்போம். x = 3t², y = 2t. ஃபைன் வெலாசிட்டி வெக்டார், ஆக்சிலரேஷன், நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் அண்ட் டைம் = 1. இப்போ அப்படி என்ன கொஸ்டின் பார்த்தோம், வெறும் x = 3t² தந்தாங்க. நெக்ஸ்ட்டு va, அப்புறம் குறிப்பிட்ட டைமில் ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ன்னு ஒன்று தந்துட்டாங்க, ஒய்ன்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று போகுது, ஒய் ஆக்சிஸில் ஒரு டைம் பீரியட் ஒரு வெலாசிட்டியோட போகுதுன்னு அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வெலாசிட்டி, ஒய் ஆக்சிஸில் ஒரு வெலாசிட்டி, அந்த மாதிரி போகுது. இப்போ மொத்தமாக டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு ஒன்று எழுதுவோம். இது எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன சொன்னீங்க, ஐ கேப்னு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். 3t² i cap. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் என்ன சொன்னேன், ஜே கேப்னு எடுத்துக்கோன்னு சொன்னீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸாக ப்ளஸ் 2t j cap. இதுதான் எஸ் வெக்டார். இப்போ வி வெக்டார் கேட்குறாங்க. வி வெக்டார் = ds/dt². அப்படிங்கிறப்ப இந்த இதை டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டைம் பண்ணணும். அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ஐ கேப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன வரும், 6t i cap + 2j cap. அவ்வளோண்ணா. இப்போ ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. இப்போ ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா dv/dt = இப்போ வெலாசிட்டி வெக்டாரை வந்து வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் ஐ கேப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஐ கேப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 6 i cap 2 மட்டும். இப்போ ஜே கேப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 மட்டும் இருக்குது. அப்படின்னா கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 + 0 j cap இல்லைனா 6 i capன்னு போட்டுலாம். இப்போ ஆக்சிலரேஷனாக t = 1. இங்கே டைமே இல்லை. அப்படின்னா எல்லா டைம் பீரியட்லேயும் ஆக்சிலரேஷன் 6ங்க. ஓகேவா. a வெக்டார் = a ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. ஆக்சிலரேஷன் அட் t = 1 கண்டுபிடிப்போம். எவ்வளோ வருது, 6 i cap
இப்போ t = 2 கேட்டாங்கன்னா அப்பயும் 6 i கேப் தான். ஏன்னா இங்கே டைம் டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆக்சிலேஷனுங்கிறது கான்ஸ்டன்ட், எல்லா டைம்லேயும் ஆக்சிலேஷன் 6 தான். ஓகேங்களா? இது வெக்டார். மேக்னிடியூட் கேட்டிங்கன்னா a vector = இதை ரூட் ஆஃப் பண்ணி பண்ணணும். t = 1 √6². இப்போ ஒருவேளை இப்போ 6² என்ன வரும், 6 தான் வரும். இப்போ ஒருவேளை a vector = 6i கேப் + 6j கேப் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா மேக்னிடியூடுன்னு கேட்டாங்கன்னு வைங்க, ரூட் ஆஃப் இந்த i கேப் இருக்கா, i கேப் பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அது ஸ்கொயர், ப்ளஸ் j கேப் வேல்யூ இருக்கா அது பக்கத்தில் என்ன இருக்கோ ஸ்கொயர். ப்ளஸ் மைனஸ் கண்டுக்க தேவையில்லை, ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்படிங்கிறப்ப என்ன வரும், √2 × 36 = 6√2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின், x = 6t² - 3t³ ஃபைண்ட் பொசிஷன் வென் v இஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறா. இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம், நீங்கள் நான் 5 செகண்ட்ஸ் நிற்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பண்ணி பாருங்கள். பண்ண முடிஞ்சு ஆன்சர் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆன்சர் எழுதுகிறேன், அதுக்காக தான் செக் பண்ணுங்கள். ஓகே, எழுதிட்டிங்களா? ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நான் ஆன்சர் எழுதுகிறேன். ஓகே, ஃபைன் பொசிஷன் வென் v இஸ் மேக்ஸிமம் கேட்குறாங்க. இப்போ v இஸ் மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா v = என்னன்னு கண்டுபிடிங்க. அட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு dv/dt யோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ ஒரு v = ஒரு வேல்யூ கிடைக்கும். சரி, டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்குமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். v = என்ன கண்டுபிடிப்போம், x 6t² - 3t². இந்த v = 12t - 3t². ஓகேங்களா? இப்போ dv/dt போடுங்க. மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா dv/dt போட்டு = 0ன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டைம் என்னன்னு கண்டுபிடிங்க. dv/dt 0 போட்டு அப்போ டைம் பீரியட் என்ன கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்னொன்று ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இந்த வேல்யூ கிடைக்கல, dv/dtன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். dv/dt என்னது, dv/dt = 12 - 60. ஓகேங்களா? இப்போ dv/dt = 0 போடணும். என்ன வரும், 0. அப்படின்னா t = 2 செகண்ட் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ t = 2 செகண்டா, இதில் மேக்ஸிமமாகவும் இருக்கலாம் இல்லை மினிமமாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ சொல்லுங்கள், இப்போ dv/dt = 0னா என்ன அர்த்தம்னா ஸ்லோப்பு 0வாக இருக்குன்னு அர்த்தங்க. ஸ்லோப்பு 0வாக இருக்கும்போது இங்கே வெலாசிட்டி வேல்யூ ஒன்று மேக்ஸிமமாக இருக்கணும், இல்லைனா மினிமமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கலாம், ஸ்லோப் தெரியும், நான் இனிமேல் கிராஃப் நடத்துவேன். அப்போ dv/dt மேக்ஸிமமாக இருக்கும்போது ஸ்லோப்பு 0வாக இருக்கும். இல்லை மினிமம் வரும்போது இப்படிக்க வரும், மேக்ஸிமம் வரும்போது இப்படிக்க வரும். அப்போ இந்த பாயிண்டில் வெலாசிட்டி வேல்யூ இந்த பாயிண்டில் ஸ்லோப் வேல்யூ 0வாக இருக்கும். இல்லையா மினிமமாக வரும் சில கிராஃபில். இந்த பாயிண்ட்லேயும் வெலாசிட்டி வேல்யூ ஸ்லோப்போட வேல்யூ 0 இருக்கும். அந்த இடத்துல மினிமமாக இருக்கும், இந்த இடத்துல மேக்ஸிமம், இந்த இடத்துல மினிமம். ஆனால் நமக்கு தெரியாது மினிமமும் மேக்ஸிமமும் தெரியாது. அதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா இப்போ டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். d²v/dt அப்படிங்கிறப்ப என்ன, -6. ஓகேங்களா? இப்போ -6 வருது. d²v/dt இஸ் கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா இது மினிமம். d²v/dt இஸ் லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா இது மேக்ஸிமம். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு பாருங்கள். இப்போ d²v/dt dt², இப்போ என்ன வேல்யூவாக இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவ்னா லெஸ் தென் 0, அப்போ மேக்ஸிமம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கேட்டுக்கிட்ட என்னது, v = மேக்ஸிமம். அப்படிங்கிறப்ப இந்த டைம் = 2 அப்போ v மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேங்களா? v = என்னது 12t - 3t². அப்போ 2 போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்படிங்கிறப்ப v = 2 × 24 - 3 4 12 12 m/s. இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் v. இந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் 2 டைப் ஆஃப் கொஸ்டின் பார்ப்போம். பொசிஷன் வெக்டார் r vector = 2t² i cap + 3tj cap + 5k cap. Find v vector at t = 0, v at t = 1, acceleration at t = 1 என்னன்னு கேட்குறாங்க. ட்ரை பண்ணுங்கள், 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். ஓகே, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். ஓகே, v vector at t = 0 கேட்குறாங்க. r vectorனா displacement vector = r vector. v vector = dr vector /dt is equal to 4t i cap plus 3j cap.
இப்போ t equal to 0ல கேட்குறாங்களா அப்படின்னா 3j கேப். இங்கே 0 போட்டுன்னா கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு v at t equal to 1. vங்கிறது ஸ்பீடா வெலாசிட்டியா? ஸ்பீடு. v வெக்டார் கொடுத்தாரா வெலாசிட்டி? இப்போ கொடுத்துருக்கிறது ஸ்பீடு. அப்படிங்கிறப்ப வெலாசிட்டி at t equal to 1 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. அதுதான் ஸ்பீடாகும். வெலாசிட்டி at t equal to 1 என்ன வரும்? 40i cap plus 3tj கேப்பா. அப்படிங்கிறப்ப v equal to 1 அப்போ t equal to 1 அப்போ 4i cap plus 3j cap ஆயிரும். இப்போ இதோட மேக்னிடியூட் வேணும். மேக்னிடியூட் என்ன சொன்னேன்? ரெண்டையும் ரூட் ஆஃப் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் equal to 5ன்னு வரும். ஓகேங்களா. இதுதான் ஸ்பீட் at t equal to 1. இப்போ ஆக்சிலரேஷன் at t equal to 1. a vector is equal to dv vector by dt vector dt equal to 4i cap. Constant t equal to 1 எப்பையும் 4i cap ரா, t equal to 0 எப்பையும் 4i cap ரா, t equal to 10 seconds எப்பையும் 4i cap ரா, 1000 seconds அப்புறமும் 4i cap ரா. ஓகே, இந்த கொஸ்டின் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். Position of a particle moving along a straight line is given by x is equal to 20 plus 12t minus t cube. Find position when it comes to rest. Next, distance traveled before coming to rest. இதையும் சால்வ் பண்ண பாருங்கள். 5 seconds டைம் தரேன். பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். இப்போ சால்வ் பண்ணேன்னா பொசிஷன் when it comes to restனா ரெஸ்ட் எப்போ வரும்? வெலாசிட்டி சோல் 0னா ரெஸ்ட்டு. v is equal to 0. ஓகேங்களா. அப்போ அதோட பொசிஷன் தான் கேட்குறாங்க. v is equal 0 அப்போ அந்த டைம் கண்டுபிடிங்க. எந்த டைமில் வெலாசிட்டி 0 அந்த டைம் தூக்கிட்டு போய் x is equal to சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. v is equal to என்னது? 12 minus 3t ஸ்கொயர். அப்படிங்கிறப்ப v is equal 0 வரணும். அப்படிங்கிறப்ப 3t ஸ்கொயர் is equal to 12. 4 t is equal to plus or minus 2. டைம்ங்கிறது பாசிட்டிவ் தான். எப்பயுமே ப்ளஸ் 2 செகண்ட்ஸ் தான். மைனஸ் 2 செகண்ட்ஸ் வரும்னா கிடையாது. ஓகே, அப்படியே t is equal to 2 செகண்ட்ஸ் அப்போ வெலாசிட்டி 0 ஆகுது. அப்படிங்கிறப்ப அந்த 2 தூக்கி போய் x is equal to சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ x is equal to சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா அந்த பொசிஷன் கண்டுபிடிச்சிடும்ல. x is equal to 20 plus 12 into t 12 into 2 plus minus t into cube t cube அப்படின்னா 2 cube is equal to 20 plus 24 44 minus 8 is equal to 36 மீட்டர். இங்கே மீட்டரில் வரும் மேக்ஸிமம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பிஃபோர் கம்மிங் டு ரெஸ்ட். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிஃபோர் கம்மிங் டு ரெஸ்ட்னா இனிஷியலாக t is equal to 0. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டுக்கு எப்போ வருது? t is equal to 2 செகண்ட் அப்போ. இப்போ ஒன்லி இது ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரே லைன் தான், ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் ஆயிரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? x2 மைனஸ் x1னா அதுதான் டிஸ்டன்ஸும். x2ங்கிறது ஃபைனல் பொசிஷன். x is equal to t is equal to 2 செகண்ட் அப்போ எங்கே இருக்குது? 36 மீட்டரில் இருக்குது. x1ங்கிறது இனிஷியல் பொசிஷன். என் பொசிஷன் ஆஃப் பார்ட்டிகல் மூவிங் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன். இனிஷியலாங்கிறது 0ன்னு எடுத்துக்குவோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிஃபோர் கம்மிங் டு ரெஸ்ட்னா இனிஷியல் 0லேருந்து வெலாசிட்டி 0 வரைக்கும், டைம் பீரியட் 0லேருந்து டைம் பீரியட் 2 வரைக்கும். ஓகே, எக்ஸ் இனிஷியல் என்னது? டைம் பீரியட் t is equal to 0 போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்படிங்கிறப்ப என்ன வரும்? 12t கேன்சல் ஆயிடும், t cube கேன்சல் ஆயிரும், 20 மட்டும் வரும். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் is equal to distance is equal to 36 minus 20 which is equal to 16 meter. ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். x is directly proportional to t power 1/2. இப்போ vt ரிலேஷன் at ரிலேஷன் கேட்குறாங்க. இப்போ இது டைரக்ட்லி ஒரிஜினல் தராங்கிறப்போ உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றோட எக்ஸஸ் டைரக்ட்லி ஒரிஜினல் டூ t பவர் 1/2 அதுக்கு பதில் டைரக்ட்லி ஒரிஜினல் 2 எடுக்க ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கோ. k into t பவர் 1/2 இதுதான் எக்ஸு. இப்போ இதை வச்சு v கண்டுபிடிச்சிடலாம், a கண்டுபிடிச்சிடலாம்ல. கண்டுபிடிங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ சொல்யூஷன் போகிறேன். vt ரிலேஷன் v is equal to dx by dt which is equal to k. இப்போ t பவர் 1/2 டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா 1/2 into t பவர் minus 1/2 root t. now v is directly proportional to 1/2 1/√t.
ரிலேஷன் தான் கேட்குறாங்க. இந்த டைரக்ட்லி ஒரிஜினல் ஃபார்முலா போட்டுருக்கேன். இப்போ ஏத்தி ரிலேஷன் வேணும். A is equal to dv/dt. V என்னது k into 1/2 times of root t. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? k into 1/2. 1/√t என்ன வரும்? இப்போ v வந்து k into 1/2 into t power minus 1/2 எடுத்துக்கும். அப்படிங்கிறப்ப இது ரெஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 minus 1/2 கீழே வந்துடும். t power minus 3/2. ஓகேங்களா? this is equal to minus 1/4 directly proportional to 1/4 times of t power 3/2 கீழே வந்துடும் மைனஸ்னால. ஓகே, கரெக்டாக இருக்கணும். இதே ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A particle starts from origin with velocity v is equal to 3t square. Find displacement in first 3 seconds. இப்போ இங்கேருந்து பொறி கண்டுபிடிச்சலாம் டிஃப்ரென்சியேஷன் வச்சு இந்தமாதிரி இன்டெகிரேஷன் வரப்போகுது. இன்டெகிரேஷன் கொஞ்சம் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் நீங்களாக போட பாருங்கள். A particle starts from origin with velocity v is equal to 3t square. Find displacement in first 3 seconds கேட்குறாங்க. v is equal to 3t squareங்க. இப்போ நமக்கு தேவை டிஸ்பிளேஸ்மெண்ட். x is equal to dv/dt. x is equal to dv/dt. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லூஸ்தரமாக ஒன்று பார்த்தேன், வெயிட் பண்ணுங்கள். v is equal to dx/dtங்க. அவசரம். ஓகே, v is equal to dx/dt. அப்படின்னா dx is equal to v dt. ரெண்டுக்கும் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், a particle starts from origin with velocity 3 is equal to t square. Find displacement in first 3 seconds கேட்குறான். இனிஷியலாக எந்த பொசிஷனில் இருக்குது? 0ல் இருக்குது. ஏன்னா ஒரிஜின். ஃபைனல் பொசிஷன் தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஃபஸ்ட்டு 3 செகண்ட் கேட்குறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 செகண்ட்னா t is equal to 0லேருந்து t is equal to 3 வரைக்கும். இங்கே v-யை வந்து t வச்சு இன்டகிரேட் பண்ணுறோமா? 0 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் வரைக்கும். இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் கான்ஸ்டன்ட் 1 dx-ஆ இதை இன்டகிரேட் பண்ணால் x whole power 0 to x is equal to 0 to 3. v-யோட வேல்யூ என்னோட 3t square இது dt. இந்த 3t square இன்டகிரேட் பண்ணிங்கன்னா n power t square n power n plus 1 by n plus 1 அப்படின்றப்ப 3t cube by 3 the whole 0 to 3. ஓகேங்களா? 3t கேன்சல். அப்படின்னா x is equal to 3 cube அப்படின்னா 27. 3t 97. இதான் கேட்குறாங்க. பார்ட்டிகல் ஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னா ஃபைனல் பொசிஷன் இஸ் equal to 27. இனிஷியல் பொசிஷன் இஸ் equal to 0. அவ்வளோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா 27 minus 0 அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் equal to 27. ஓகே, நெக்ஸ்ட் போவோம். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பார்ப்போம். A particle have initial velocity 5 meter per second. அப்புறம் acceleration is equal to 4t minus 1 meter per second square. Find velocity at t is equal to 2 seconds கேட்குறாங்க. a is equal to dv/dt. என்ன v எப்படின்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு டைம் தரேன், 5 seconds. பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். a is equal to dv/dt. dv is equal to adt. இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 5. ஃபைனல் வெலாசிட்டி என்னது நம்ம கண்டுபிடிக்கணும். இனிஷியல் இப்போ பார்ட்டிகல் ஹேவிங் v initial 5 meter per second, a is equal to 4t minus 1. ஃபைன் வெலாசிட்டி at t is equal to 1. இனிஷியல் வெலாசிட்டியா அப்படின்னு டைம் வந்து 0ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? இனிஷியலி at டைம் is equal to 2 செகண்ட் அப்படின்னு தந்தாங்கன்னா இங்கே டைம் இனிஷியல் டைம் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இனிஷியல் டைமே எதுவும் தரல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா டைம் is equal to 0ன்னு வச்சுக்கணும். ஃபைனல் எவ்வளோ? 2 செகண்ட் கழித்து. ஓகே, v dv வெறும் 1 dv அப்படிங்கிறப்ப v இன்டகிரேஷன் ஆஃப் 5 to v is equal to a dt. a என்னது? 4 into t minus 1 dt. அப்படின்னா 4t minus 4 dt. சரி, 4t இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 4t இன்டகிரேட் பண்ணும்போது t ஸ்கொயர் 2t ஸ்கொயர் மைனஸ் 4t என்னது? 0 to 2. அப்படின்னா v minus 5 is equal to அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ 2 into 4 minus 4 into 2 இது இனிஷியல் அப்பர் வேல்யூ மைனஸ் லோவர் வேல்யூ 0. v minus 5 is equal to 2 4 8 8 4 அப்படின்னா v is equal to 0 ஆயிடுறீங்க.
v final is equal to 0. See 5. செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். v is equal to x square plus 1. find a is equal to at x is equal to 1 கேட்குறான். x is equal to 1. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? a is equal to dv by dt தெரியும். ஆனால் இங்கே vக்கும் xக்கும் ரிலேஷன் இருக்காங்க. vக்கும் tக்கும் ரிலேஷன் இருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஏக்கும் tக்கும் ரிலேஷன் இருக்குது, v கேட்குறாங்க. vக்கும் tக்கும் ரிலேஷன் இருக்குது, a கேட்குறாங்கன்னா டக்குன்னு போட்டலாம். ஆனால் vக்கும் xக்கும் ரிலேஷன் இருந்து a கேட்குறாங்க. அப்போது ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் நான் ஒருக்கா. a is equal to v dv by dx. டிரைவ்லாம் பண்ணி காமிச்சில்ல, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். கண்டுபிடிச்சி பாருங்கள். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்கள். இன்டெகிரேட் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். 5 seconds டைம் தரேன். பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ சால்வ் பண்ணேன். a is equal to v dv by dx அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வியோட வேல்யூ என்னோட a is equal to x square plus 1. சாரி, இதை இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இன்டெகிரேட் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a is equal to x, v வேல்யூ வந்து x square plus 1. dv by dx என்னது? இந்த v is equal to x square plus 1 எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்படிங்க v வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இன்ட்டு 2x அவ்வளோதான். இப்போ x is equal to 1 வேல்யூ ஷிஃப்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். முக்கியமான நோட்ஸ் பார்ப்போம். இப்போ வெலாசிட்டி இல்லைனா u is equal to கான்ஸ்டன்ட். யூனா வெலாசிட்டி இல்லைனா ஸ்பீட் is equal to கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா ஆக்சிலரேஷன் 0ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி இல்லைனா ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா v ஆவரேஜ், அப்புறம் v இன்ஸ்டன்டேனியஸ், அப்புறம் மேக்னிடியூட் ஆஃப் v இன்ஸ்டன்டேனியஸ். ஸ்பீடு அதாவது ஆவரேஜ் ஸ்பீடும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடும் மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எ பார்ட்டிக்கல் மே ஹேவ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பட் வேரியபிள் வெலாசிட்டி. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சர்க்குலர் மோஷனில். ஓகேங்களா? சர்க்குலர் மோஷனில் ஸ்பீடு சேமாக இருக்கும், ஆனால் வெலாசிட்டி ஒரு இடத்துல வேரி ஆகும்னு ஏற்கனவே இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஆக்சிலேஷன் விச் அப்போசஸ் த மோஷன் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன் ஆஃப் டிஸ்லேஷன். இப்போ நான் மூவ் ஆகிட்டுருக்கேன், வண்டியில் போயிட்டுருக்கேன். என்னையா இல்லைனா நான் நடந்து போயிட்டுருக்கேன். என்னையா தள்ளினாங்கன்னா நான் ஸ்பீடாக போவேன். ஓகேங்களா? இப்போ என்னை தள்ளி விடுறேன் பிளானிந்து, அப்போ நான் ஸ்பீடாக போவேன். அப்படிங்கிறப்ப இது ஆக்சிலரேஷன். இப்போ நடந்து போகிறேன், நான் நடந்து போகிறத யாரும் தடுக்கிறாங்க, என்னை நடந்து போகாமல் தடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? இன்னும் ஸ்பீட் ஸ்லோ ஆகும். அது டீசலரேஷன். ஆக்சிலரேஷனாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டீசலரேஷன்னா ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ 4 கேஸாக பிரிச்சுருக்கேன் பாருங்க. இப்போ பாசிட்டிவ் ஆக்சிலேஷன், வெலாசிட்டியும் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது, ஆக்சிலரேஷனும் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேஸ் இதான் ஃபஸ்ட்டு கேஸ். வெலாசிட்டி பாசிட்டிவ் டைரெக்ஷன், ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ் டைரெக்ஷன். இப்போ ஸ்பீடு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ செகண்ட் கேஸு வெலாசிட்டி நெகட்டிவ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த பக்கம் போச்சுன்னா வெலாசிட்டி பாசிட்டிவ், இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த பக்கம் போச்சுன்னா நெகட்டிவ் வெலாசிட்டி. வெலாசிட்டி நெகட்டிவ், ஆக்சிலரேஷன் நெகட்டிவ். அப்போ என்ன ஆகும்? ஆக்சிலரேஷன் நெகட்டிவ்னா ரீட்ரடேஷன் அவசியம் இல்லை, டைரக்ஷனை பொறுத்து மாறும். வி வெக்டாரும் ஏ வெக்டாரும் சேம் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது ஆக்சிலரேஷன். வி வெக்டாரும் ஏ வெக்டாரும் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அது ரிட்ராடேஷன். ஓகேங்களா? நெகட்டிவ் ஆக்சிலேஷன். நெகட்டிவ் ஆக்சிலேஷன்னா உடனே ரிட்ராடேஷன் நினைக்கக்கூடாது. வியும் நெகட்டிவ், ஏயும் நெகட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நெகட்டிவ் ஆக்சிஸில் போயிட்டுருக்கேன், என்னையும் இந்த கொஞ்சம் தள்ளுறாங்க. அப்போ நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், வி இன்க்ரீசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ். அப்படி சொன்னீங்களா, நான் இப்படி நடந்து போகிறேன், என்னை யாரும் இந்த பக்கம் தள்ளுறாங்க, ஆக்சிலேஷன் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, நான் அதை மீறி இப்படி நடந்து போகிறேன். அப்படிங்கிறப்ப இது ரிட்ராடேஷன். இன்னும் ஸ்பீடு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஆக்சிலேஷனாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், ரிட்ராடேஷனாக ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் வி டைரெக்ஷனில் இப்போ நெகட்டிவ் டைரெக்ஷனில் போகிறேன், இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆக்சிலேஷன் பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சிலேஷன் பாசிட்டிவ்னா உடனே எல்லா வாட்டியும் ஆக்சிலேஷன் நிற்கக்கூடாது, அது டீசலரேஷனாகவும் இருக்கலாம். இங்கே பாருங்கள், ஏ வந்து பாசிட்டிவாக இருக்கா, ஏ பாசிட்டிவாக இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஏ பாசிட்டிவ்னா ஆக்சிலேஷன் பாசிட்டிவ் இல்லை, கேஸ் படி மேலே பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வி பாசிட்டிவாக வந்து ஏ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சேம் டைரெக்ஷன்னா அது ஆக்சிலேஷன், டிஃப்ரென்ஸ் டைரெக்ஷனாக அது டீசலரேஷன். ஓகேங்களா? இப்போ வி நெகட்டிவ், ஆக்சிலேஷன் பாசிட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதான் 4 கேஸ் நான் வச்சுக்கோங்க. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0, ஒரு பாயிண்டில் இனிஷியல் வெலாசிட்டி 0. இப்போ ஆக்சிலேஷன் கொடுக்குறீங்க, ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது எந்த டைரெக்ஷனில் ஆக்சிலேஷன் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும். பாருங்கள், இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்சிலேஷன் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகிட்டே போகும். இப்போ நெக்ஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி 0 இல்லை, ஆனால் ஆக்சிலேஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நேராக நடந்து போகிறேன்னா
அதே டைரக்ஷனில் என்னை தள்ளுறாங்க. அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருப்பேன். அதே மாதிரி இப்போ நான் இப்படி போயிட்டுருக்கேன், அப்போ எனக்கு ஆப்போசிட்டில் பண்ணுறாங்க, நான் பின்னாடி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருப்பேன். 2 கேஸ்லேயும் ஸ்ட்ரெயிட் லைனு. ஓகேங்களா? இப்போ நான் இப்படி போயிட்டுருக்கேன், நேராக இப்படி போயிட்டுருக்கும்போது என்னை இந்த கொஞ்சம் தள்ளுறாங்க. அப்படின்னா என்னோட டைரக்ஷன் இப்படி போகுமா? நான் இப்படியும் போயிட்டுருப்பேன், அதே மாதிரி என்னை இப்படியும் தள்ளிட்டு இருப்பாங்க. அப்படின்னு நான் போயிட்டுருக்கும் போதே தள்ளிட்டே போயிடுவேன். இப்படி போகும். என்னோட ப்ரொஜெக்ஷன் வந்து இப்படி இருக்கும். இது வந்து பேரபோலான்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 கேஸ்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன், செகண்ட் கேஸில் இது தேர்ட் கேஸு அது பீன். ஃபஸ்ட் 2 கேஸையும் ஏன்னு எழுதுக்கிட்டேன், செகண்ட் கேஸை பீன்னு எழுதுக்கிட்டேன், தேர்ட் கேஸை. ஆக்சலரேஷன் ஆங்கிள் பிட்வீன் U and G is 0 or 180 டிகிரினா ஸ்ட்ரெயிட் லைனு. இப்போ ஆங்கிள் பிட்வீன் U and G is other than 0 or 180, 0 டிகிரி. இப்போனா என்னோட ஸ்பீடோட டைரக்ஷனும் ஆக்சலேஷன் டைரக்ஷனும் 0 டிகிரியில் இருக்குன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். 180 டிகிரினா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன ஸ்ட்ரெயிட் லைனு. 180யும் இல்லை 0 இல்லைன்னா அது பேரபோலா. இப்போ ஓகே, நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் டிசைடட் பை இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ ஒரு பார்ட்டிக்கல் வளைஞ்சு போகுது, இப்படி வளைஞ்சு போகிறேன். ஒரு கருப்பு இப்போ 1 செகண்ட் அப்போ இப்படி போயிட்டுருக்கேன், 2 செகண்ட், 3 செகண்ட், இப்படி வளைஞ்சு போயிட்டே இருக்கேன். இப்போ 3 செகண்ட் அப்போ என்னோடய வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் ஸ்லோப் எடுக்கணும். ஸ்லோப் எடுத்து என்னது? இன்ஸ்டன்டேனியஸ். அதுதான் வெலாசிட்டி. டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் இஸ் டிசைடட் பை த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகேங்களா? புரிஞ்சுக்கணும். இதை நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், இப்போ இனிமேல் வர கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது ஈக்குவேஷன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதில் 2 டைப் ஆஃப் இருக்குது. மோஷன் வந்து 2 டைப் ஆஃப் பிரிக்கிறோம். யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் சேமுங்க. ஒரே வெலாசிட்டிலே போயிட்டுருக்கு, 20 km/h ஸ்பீட்லேயே வண்டி ஓட்டிகிட்ருக்கிறாரு. அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன். இப்போ 20 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், 40 km/h ஸ்பீடுக்கு போய் கூட்டிடுவேன். அப்படிங்கிறப்ப இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் டிஃப்ரெண்ட்டு. எப்படி மாறும் வெலாசிட்டி? ஆக்சுவலாக ஆக்சிலரேஷன் சொல்லிட்டு சேஞ்ச் வெலாசிட்டி போய் சேஞ்ச் டைமாக ஆக்சிலரேஷன் தானே வெலாசிட்டி மாறும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் மோஷன்னா இப்போ இனிஷியலாக U வெலாசிட்டியோட போகுது, சரிங்களா? ஃபைனலாகவும் U வெலாசிட்டியோட போகும். ஒரு டைம் டீன்னு வச்சுக்குவோம். U is equal to displacement by time. The distance is equal to ut. இது ஒரு ஃபார்முலா தான். ஓகேங்களா? இப்போ சைன் கன்வென்ஷன், இதுக்கு நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். இதுக்கும் யூஸ் பண்ணுவோம் சில இடத்துல. இதை பாசிட்டிவ், இது நெகட்டிவ். மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ். ரைட்னா பாசிட்டிவ், லெஃப்ட்னா நெகட்டிவ், அப்னா பாசிட்டிவ், டவுன்னா நெகட்டிவ். ஓகே, நான் யூனிஃபார்ம் மோஷனில் எப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸாக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு வச்சுக்குவோம், டைம் டீன்னு வச்சுக்குவோம். அப்புறம் ஃபைனலாக வெலாசிட்டி V ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா, V is equal to U plus AT. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்டு, S is equal to UT plus of AT ஸ்கொயர். Vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, Uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, Aங்கிறது ஆக்சிலேஷன், Tங்கிறது டைம். ஓகே, நெக்ஸ்ட்டு Sங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், Uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, Tங்கிறது டைமு, Aங்கிறது ஆக்சிலேஷன், Tங்கிறது டைம். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் T செகண்ட்ஸ். ஒரு 3 செகண்ட்ஸ் கழித்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, 4 செகண்ட்ஸ் கழித்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு V square is equal to plus 2AS. V square is equal to U square plus 2AS. Vங்கிற ஃபைனல் வெலாசிட்டி, Uங்கிற இனிஷியல் வெலாசிட்டி, Aங்கிற ஆக்சிலேஷன், Sங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு S is equal to, இங்கே UTன்னு அனுப்பிச்சோமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் is equal to UT. ஆனால் இங்கே Uங்கிறது இங்கே 2 பக்கமும் 1. ஆனால் இங்கேங்கிறது இங்கே ஃபைனல் V, இனிஷியல் Uவா, இங்கே V ஆவரேஜ் இன்ட்டு டீன்னு போடுவோம். V ஆவரேஜ் என்னது? V plus U by 2. V plus U by 2 இன்ட்டு டைம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 50 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் கேட்பாங்க. அட் nth செகண்ட் அப்படிங்கிறப்ப S at nth செகண்ட் is equal to U plus A by 2 times of 2n minus 1. Uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, Aங்கிறது ஆக்சிலேஷன், Nங்கிறது nth செகண்ட். இப்போ ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டுருக்கு, ஆக்சிலேஷன் 3 m/s, இனிஷியல் வெலாசிட்டி 2ன்னு சொல்லிடுவாங்க. ஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஒரு 3rd செகண்ட். அப்போ ஒரு 3 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணிருக்கேன், 5 செகண்ட்ஸுக்கு
ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தேர்ட் செகண்ட் அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடணும். என்னங்கிறது எத்தனாவது செகண்ட், இப்போ தேர்ட் செகண்ட் கேட்டால் இங்கே என்ன சொல்லிட்டு 3ன்னு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ரேஷியோஸ் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, அதை பார்ப்போம். கொஸ்டினில் நோட் மாதிரி எழுதிக்கோங்க. A particle starts from rest, then velocity after 1 second is to velocity after 2 seconds is to velocity is after 3 seconds is to next etc. இப்போ எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா v is equal to u plus at இனிஷியலாக ஃப்ரம் ரெஸ்ட்னு கேட்குறாங்க. அப்படின்னா இனிஷியல் velocity 0, v is directly proportional to at, ஏங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப v is directly proportional to 3. இன்னும் v after 1 secondனா v is equal directly proportional to 1, v after 2 secondனா v is directly proportional to 2, v after 3 secondனா directly proportional to 3. அப்படின்னா ரேஷியோ என்ன வரும்? 1:2:3. ஓகேங்களா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் 1 செகண்ட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் 2 செகண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் 3 செகண்ட். இப்போ எப்படி பண்ணணும்? s is equal to ut plus of at ஸ்கொயரா, u இனிஷியல் velocity 0, அப்படின்னா s is directly proportional to t ஸ்கொயர். அப்படின்னா 1 square is to 2 square is to 3 square is to dot dot dot. அப்படிங்கிறப்ப 1:4:9:16 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? எதுலன்னு கேட்குறாங்களோ அதை ஸ்கொயர் பண்ணிட்டு இருப்பான். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஃபஸ்ட் செகண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் செகண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் தேர்ட் செகண்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் ஃபார்முலா என்னது? s is equal to u plus a/2 times of 2n minus 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு u plus a/2 times of 2n minus 1. இனிஷியல் velocity 0, a/2 into 2n minus 1. s is directly proportional to 2n minus 1. ஓகேங்களா? ஆஃப்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஃபஸ்ட் செகண்ட்னா n is equal to 1. அப்படிங்கிறப்ப ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2 into 1 minus 1, 2 into 2 minus 1, 2 into 3 minus 1. ஃபஸ்ட்டு செகண்ட், தேர்ட் செகண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் தேர்ட் செகண்ட் minus 1, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஃபோர்த் செகண்ட் 2n minus 1 அப்படிங்கிறப்ப 2 அப்படின்னா 1:3:5:7. ஒன்று என் ரேஷியோ என்னது? 1:3:5:7. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A particle starts from rest, acceleration is equal to constant, find displacement after n second and find ratio between displacement after nth second by displacement at the nth second. இப்போ ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஆஃப்டர் 1 செகண்ட் இஸ் 2 செகண்ட் இஸ் 3 செகண்ட் ஒரே மாதிரி ஏற்றினாங்கன்னா அதுக்கு ஒரு ரேஷியோ, nth செகண்ட் ஏற்றாங்கன்னா அதுக்கு ஒரு ரேஷியோ சொல்லியிருப்பேன். இப்போ இது வேறு தம், இது வேறு தம். இது என்ன தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் n செகண்ட்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ், ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ். அதுக்கு என்ன ரேஷியோ ஒன்ஸு? t ஸ்கொயர் ஒன்ஸு, டைரக்ட்லி proportional to. இங்கே என்ன வருது? டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் 2n minus 1 ரேஷியோ வரும். இப்போ இதை ரெண்டையும் எப்படி சால்வ் பண்ண பார்ப்போம். ஃப்ரம் ரெஸ்ட்னான்னு சொல்கிறாங்க. sn ஆஃப்டர் n செகண்ட் வச்சுக்கோங்க, ut plus of at ஸ்கொயரா, tங்கிறது n. ஓகேங்களா? இனிஷியல் velocity 0, sn is equal to of a into n ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட்டு s nth, u plus a/2 times of 2n minus 1, u கேன்சல் ஆயிரும், 2n minus 1. எந்த ரேஷியோ எடுங்க? sn by இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் n செகண்ட், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் தி nth செகண்ட். அப்படிங்கிறப்ப a/2 டைம்ஸ் ஆஃப் n ஸ்கொயர் பை a/2 டைம்ஸ் ஆஃப் 2n minus 1 is equal to n ஸ்கொயர் பை 2n minus 1. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற எண்ணும் கீழே இருக்கிற எண்ணும் சேமாக இருக்கணுமா, இல்லை ரெண்டுமே டிஃப்ரென்ஸாக இருக்கலாமா? சேமாக இருந்தாலும் போடலாம், டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு s at 6 by s at 7th செகண்ட் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? 6 ஸ்கொயர் is equal to 36 by 7th செகண்ட், 2 7 14 by 13 இப்படி போடலாம். இல்லையா ரெண்டே சேமாக கேட்டாலும் போடலாம். 6 by s at 6th செகண்ட் is equal to 6 6 36 by 2 6 12 by 11. ஓகே, இப்படியும் போடலாம். ரெண்டுமே சேமாகவும் இருக்கலாம், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் அப்ளிகபிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A particle starts with rest. Starts with initial velocity is equal to I cap plus j cap and acceleration is equal to 0.2 I cap plus 0.3 j cap. Find velocity after, இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் லாங்குவேஜ் பார்க்கணும். ஃபிசிக்ஸில் லாங்குவேஜ் இருக்கானா இருக்குது, அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. வெக்டார் போட்டு இல்லை வெக்டார் கொடுக்காமலே உங்களுக்கு குழப்பலாம்.
ஆப்ஷனில் வெக்டார் வச்சா ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், வெக்டார் இல்லாமலே ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இங்கே வெக்டார் இல்லாமல் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடு கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதோட மேக்னிடியூட் என்ன கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஸ்பீடு வரும். அதான் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். 5 செகண்ட்ஸ் தரேன். 5 செகண்ட்ஸ்னால் ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? 5 செகண்ட்ஸில் முடிய முடியாது. ஓகே, இப்போ சால்வ் பண்ணுறேன். V initial = I cap + J cap. ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாட்டி வாசித்தோடனே எல்லாமே நமக்கு கான்செப்ட்ஸில் வராது. ஒன்றுக்கு நீங்கள் 5 வாட்டியோ 10 வாட்டியோ நல்லா வாசிக்கலாம். ஆனால் டைமையும் மேனேஜ் பண்ணணும் முக்கியமாக. எனக்கு தான் எடுத்தோடனே வாசித்தோடனே டக்குன்னு ஐடியா வராது. 1க்கு 3 வாட்டி வாசிப்பேன், அப்புறமேலாம் ஐடியா வரும். ஓகே, V initial = I cap + J cap. A vector = 0.2 I cap + 0.3 J cap. V ஃபைனல் கேட்குறாங்க. ஆஃப்டர் 10 செகண்ட் V = U + AT தெரியுங்களா? இந்த வெக்டாருக்கும் அப்ளிகேபிள். ஓகேங்களா? Vங்கிறது ஃபைனல், Uங்கிறது இனிஷியல். V ஃபைனல் வெக்டார் = V இனிஷியல் வெக்டார் ப்ளஸ் A வெக்டார் × T. இப்போ I கேப் J கேப் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா I கேப்பை தனியாக கண்டுபிடிங்க, J கேப்பை நெக்ஸ்ட் தனியாக கண்டுபிடிங்க. I கேப்புக்கு பார்ப்போம். இனிஷியல் எவ்வளோ? இனிஷியல் V வெக்டார் ஃபைனல் = இனிஷியல் எவ்வளோ? 1 ப்ளஸ் மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறேன் I கேப் வச்சு. நெக்ஸ்ட் ஆக்சலேரேஷன் எவ்வளோ? 0.2 × 10 அப்படிங்கிறப்ப 3. V ஃபைனல் வெக்டார் 3 I கேப். இப்போ J கேப் வச்சு எடுப்போம். J கேப் வந்து 1 ப்ளஸ் 0.3 டைம்ஸ் ஆஃப் 10 = 4. அப்படின்னா V ஃபைனல் = 4 J கேப். இப்போ மொத்தமாக நெட்டு அப்படின்னா அவ்வளோ வரும். இந்த ரெண்டு கேப்பையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ V ஃபைனல் கண்டுபிடிச்சிட்டோமா? இல்லை, நம்ம கேட்டுக்கிறது ஸ்பீடு. இந்த மேக்னிடியூட் எவ்வளோ வரும்? √3² + 4² அப்படின்னா 5. ஓகேங்க, இதுதான் இந்த வீடியோட கடைசி கான்செப்ட்டு. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டைம், ரேஷியோ கேட்பாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காரில் நான் போயிட்டுருக்கேன் U1 ஸ்பீடோட. ஒரு ஆக்சிலேஷன்னா இப்போ U1 இந்த பக்கம் இருக்குது, ஆக்சிலேஷன் இந்த பக்கம் இருக்குது. அப்படின்னா அது என்ன? ரிட்டார்டேஷன். 10 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ஒரு பிரேக் போகிறேன், ஒரு சேம் அமௌண்ட் ஆஃப் பிரேக்கை போகிறேன், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பிரேக் போகிறேன். கொஞ்சம் தூரம் கழித்து வந்து நிற்பேன். ஓகேங்களா? பிரேக் போட்டோன்னு நிற்க மாட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் தாண்டி வந்து நிற்பேன் 10 km/h ஸ்பீடில். இப்போ எடுத்தோடனே இனிஷியலாக 20 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். அப்பயும் அதே மாதிரி பிரேக்கை போகிறேன். என்ன ஆகும்? அதே இடத்துல போய் நிற்பேனா, கொஞ்சம் தள்ளி போய் நிற்பேனா? கொஞ்சம் தள்ளி போய் தான் நிற்போம். இந்த ஃபஸ்ட்டு போன டிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் போன டிஸ்டன்ஸுக்கும் ரேஷியோ கேட்பாங்க. அது எப்படிங்க பார்ப்போம். இனிஷியல் வெலாசிட்டி VUவா, ஃபைனல் வெலாசிட்டி 0. U1 இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸில் இனிஷியல் வெலாசிட்டி U2, ஃபைனல் வெலாசிட்டி 0. V² = U² + 2AS. ஏன் இந்த ஃபார்முலா எடுக்கிறோன்னா, நமக்கு என்ன தேவை? இந்த வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ரிலேஷன் வேணும். அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். V² 0 ஆயிரும். அப்படின்னா U² is directly equal to -2AS. ஏங்கிறது ரெண்டுலேயும் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அப்படின்னா U² is directly equal to S. இங்கே U1 இங்கே U2 அப்படிங்கிறப்ப U1² / U2² = S1 / S2. இப்போ நான் ரேஷியோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸோட ரேஷியோ கேட்டாங்கன்னா U1² / U2². இப்போ ஸ்டாப்பிங் டைம் கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் என்னது? V = U + AT. ஓகேங்களா? V 0 ஆயிரும் ஃபைனல் வெலாசிட்டி. இன்னும் U is -AT. இன்னும் U is directly equal to T. அப்படிங்கிறப்ப U1 / U2 = T1 / T2. ஸ்டாப்பிங் டைம்னு என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு 10 km/h ஸ்பீடில் போகிறேன், ஒரு பிரேக் போடுறேன், கொஞ்சம் தூரம் போய் நிற்பேன். நெக்ஸ்ட்டு 20 km/h ஸ்பீடில் போகிறேன், கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்பேன். டிஸ்டன்ஸும் கம்மி, இங்கே கொஞ்சம் கூட ஆகுது செகண்ட் கேஸில். அதே மாதிரி தள்ளி போய் நிற்கும்போது டைமும் கொஞ்சம் கூட ஆகும்ல, அந்த டைமோட ரேஷியோ கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா டைரெக்டாக நான் வச்சுக்கோங்க, கொஸ்டினில் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.